வணக்கம் நண்பர்களே, மற்றொரு சந்திப்பில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வழமைக்கு மாறாக நான் பேசுவதோ அல்லது இன்னொருவரை நேர் காண்பதோ அல்லாமல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு உரையாடலை நான் இங்கு மீள்பதிவு செய்கின்றேன். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கே இன்பராசா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். கே இன்பராசா ஒரு குழந்தை போராளியாக தனது 14 வயதில் போராட்டத்தில் இணைந்து அதற்கூடாக வந்த அனுபவங்களை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழர் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பிலும் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பிலும் எனக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்த பொழுதும் இன்பராசாவினுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான அந்த காணொலி நான் நினைத்தேன் அதை மற்றவர்களும் ஒரு தடவை பார்ப்பது நல்லது போல தென்பட்டது. அதனால் அதனை மீள்பதிவு செய்கின்றேன். அதில் அவர் தன்னுடைய போராட்ட கால அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த போராட்ட கால அனுபவங்களுக்கு பின்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருந்த போராளிகள் இவ்வாறான அவமானங்களை சந்திப்பது என்பது பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் இந்த போராட்ட கால வேதனைகள், அதில் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதை மிக உணர்ச்சி பூர்வமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல இப்பொழுது உள்ள தமிழ் கட்சிகள் மீதான தனது விமர்சனத்தையும் அவர் மிக கடுமையான சொற்களால் பதிவு செய்திருக்கிறார். அந்த சொல்லாடலோடு எங்களுக்கு அவ்வளவு தூரம் உடன்பாடு இல்லாத பொழுதும் அவருடைய அந்த வெளிப்படையான அந்த பதிவை இங்கு மீள்பதிவு செய்கின்றேன். இதனைத் தொடர்ந்து அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த மீள்பதிவை செய்கின்றோம். அடுத்த வாரம் அவரோடு இது தொடர்பில் ஒரு நேர்காணலையும் எடுத்துக்கொள்ள இருக்கின்றேன். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதனை இங்கு பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இன்பராசாவினுடைய கருத்துக்களை பார்க்கலாம். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள். வணக்கம். புலம்பெயர்ந்த உறவுகள், தாயத்தில் உள்ள உறவுகள், புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள போராளிகள், தாயத்தில் உள்ள போராளிகள் அனைவருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரான கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று 28/10/2025 இன்று ஒரு நேரலைக்கு வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நேரலைக்கு வந்த நோக்கம் என்னென்றால், உண்மையிலே நாம் அந்த நேரலைக்கு வந்தது எங்களோட பார்லமெண்ட் முன்னாள் இப்போ தற்போதும் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற எனக்கு உண்மையிலே எங்களோட இனத்துக்கு எங்களோட தேசிய தலைவர் சொன்னது போல் எங்களோட இனத்துக்கு ஆறு எதிரியோ அவனுக்கு நான் எதிரி என்று சொன்ன மாதிரி எங்களோட இனத்துக்கு மட்டும் இல்லை, எங்களோட போராளிகளுக்கே எதிரியாக இருக்கிறான் என்றா நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உண்மையில் நான் ஆரையுமே என்ற மனசார ஏற்றுக்கொண்டதில்லை. அதுலேயும் மாவை ஐயாவை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் மாவையோட கடந்த கால வரலாறை பற்றி எனக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் 2019 சொல்லியிருந்தார்கள். போராட்ட காலத்தில் எங்களோட தேசிய தலைவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி எங்களோட தலைவரோட நேரடியாக சில விடயங்களுக்கு அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தார் என்ற விஷயத்தை எனக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு மூத்த முன்னாள் போராளியான தடுப்பில் இருந்த ஒரு தளபதி அவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தார். நீ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியில் யாரையும் விமர்சித்தாலும் அந்த மனுஷனை மட்டும் நீ எதுவும் கதைக்காத இன்பராசா, அந்த மாவையா ஒரு சிறந்த மனுஷன், நல்ல மனிதன் என்று சொன்னதுக்கு நாங்கள் 2019 நான் அவரோட தொடர்பு கொண்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி சார்பாக ஐயா உங்களை சந்திக்க வரப்போகிறேன் என்று சொல்லி நாங்கள் போய் 2019 ஒரு 16 பேர், இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குங்கிட்ட 16 பேர் போய் வவுனியா மாவட்டம் தமிழரசு கட்சி இப்போ பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கார் சத்தியலிங்கத்தில் ஆஃபீஸில் 2019 நாங்கள் போய் சந்தித்து ஒரு கலந்துரையாடல் செய்தோம். நாங்களும் உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைஞ்சு செயல்பட நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு புரிந்துணர்வு கடிதத்தையும் கொடுத்துருந்தோம்.
நாங்கள் ஒரு கட்சி சார்பாக, முன்னாள் போராளிகள் அடிப்படையில் இல்லை, நாங்கள் ஒரு கட்சி சார்பாக ஏனைய கட்சிகள் பங்காளி கட்சிகளாக உங்களோட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மாவையா, நாங்களும் செய்கிற விரும்புகிறோம்னு சொல்லி. ஆனால் சுமந்திரனே நான் எக்காரணம் கொண்டு அன்றும் நான் ஏற்றுக்கொள்ள, இன்றும் ஏற்றுக்கொள்ளலை, நாளையும் ஏற்றுக்கொள்ள போகிறல. சாகும் எங்களுடைய வரலாறு முடிஞ்ச என்னுடைய உயிர் முடிஞ்சாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ள போகிறல. சம்பந்தர் இறந்து போனார், துரோகம் செய்து கடைசியில் அங்குலம் கூட தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யாமல் திருவண்ணாமலை மக்களுக்கு பாவத்தை செய்து துரோகத்தை செய்து இறந்து போனார். அதே மாதிரி இந்த சுமந்திரன் என்ற நபரும் துரோகம் செய்து யாழ் மாவட்டத்தில் பிறந்தன்ற ஒரு கழிவு கட்ட ஒரு நான் சொல்கிறான் ராஜதந்திரி கிரிமினல் லோயர். சுமந்திரன் ஒரு என்ன சொல்கிற ஒரு கட்டிக்காரன். அவன் நினைச்சா தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்கலாம் என்றெல்லாம் பலர் சொன்னாங்க, படித்த புத்திஜீவிகளும் சொன்னான். ஆனால் அவன் தமிழ் மக்களுக்கு ஒரு காலம் செய்து கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் இருக்கிற இடம் அப்படி, அவன் அப்படியான ஒரு சுயநலம் வாய்ந்தவன் சுமந்திரன் என்று எனக்கு அதை சொல்லப்பட்டது. அதே மாதிரி இப்போ திருவோணமல்ல சம்பந்தர் பிறந்த மாதிரி வடமாகாணத்தில் இந்த சுமந்திரன் சாவக்கேடு எங்களை தமிழ் மக்களுக்கு. என்னத்தை நீ படித்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்து அல்வெட் துறையப்பட வரியிலிருந்து பார்த்தால் இப்போ சுமந்திரம் வடமாகாணத்தில் சாவக்கடாக இருக்குது. சம்பந்தர் செத்து போனார். சம்பந்தர் செத்து நன்மை இல்லை, திருவண்ணாமலை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை, முன்னாள் போராளிகளுக்கும் திருவண்ணாமலை போராளிகளுக்கு ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி வடமாகாணத்தில் இந்த சுமந்திரன் எப்போ சாகிறானோ அன்றைக்கும் எங்களை தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை சாகும் வரைக்கும். அதை சொல்லிக்கொண்டு அதே மாதிரி அந்த தமிழரசு கட்சியில் மாவையாவில் எங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நாங்கள் ஒரு விருந்தினர் கடிதம் கொஞ்சம் கொண்டு கொடுத்து அது ஒரு உடன்பாடு செய்து அதுக்கு அவங்க புலிகளை ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம்னா முடிவெடுக்கணும் சுமந்திரனும் சம்பந்தரும். மாவையா முடிவெடுக்கலாம். இன்றைக்கு கடைசியில் அப்படி எந்த முடிவு மாவையா தமிழரசு கட்சி தலைவராக இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த முடிவும் சுமந்திரனை மீறி எடுக்கலாத காரணத்தினால மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியாக இறந்து போனார். இதுக்கு இறந்ததுக்கும் காரணம் இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற சுமந்திரன் உட்பட சத்தியலிங்கம் டாக்டர் அவங்க எல்லாருமே கடைசியில் ஒரு சந்தேகம் கொண்டு வந்து அவங்க தான் அந்த மன உளைச்சல் அவருக்கு கூட கொடுத்தாங்க சாணக்கியன். சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் எங்களோட விடுதலை புலிகள் கட்சி சார்பாக போராளிகள் என்ற அடிப்படையில் சிறிதரனில் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. சிறிதரன் ஐயா கொஞ்சம் நல்லா என்றதில்லை, பார்லமெண்டத்தில் கதைக்கிறோண்டு, இங்கே செயல்படுறோண்டு. அப்போ அந்த வகையில் அப்போ சிறிதரன் ஐயாவோ கொஞ்சம் விருப்பம் உண்டு இருந்தது. ஆனால் அவரை நான் இப்போ 2018 ஒருக்கா போய் சந்தித்தேன். நான் கட்சி சார்பாக ஏதோ ஒரு விடயத்துக்கு போனாங்க. மதித்தவர், எங்களுக்கு கண்ட ஒரு ரெஸ்பான்ஸ் தந்தவர், அதுலேயும் என்னில் விருப்பமாக கதைச்சவர். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனாலும் அது நிறைவேறலை. ஓகே, அது இருக்கட்டும். அதே சிறிதரன் ஐயா இன்றைக்கு பச்சோந்தியாக மாறி காலத்துக்கு காலம் எங்களோட மக்களையே மாற்றி கடைசி போராளிகளையும் இழிவுபடுத்துகிற அளவுக்கு ஒரு செய்தியை பார்த்துருக்கிறேன். அதுக்கு முதல் அவரை பற்றி விமர்சனங்கள் வந்தது. கிளிநொச்சியில் அவர் என்ன செய்கிறார், எப்படியான ஆக்களாக இருக்கிறாங்க, அவர் என்னென்ன கெட்ட வேலைகள் செய்கிறார் என்றெல்லாம் எங்களுக்கு புலிகளாகி எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் அந்த வகையிலே அந்த சிறிதரன் அவர்களால் ஒரு செய்தியை நான் பார்த்துருந்தேன். அண்மையில் ஒரு நபர் ஒரு லைஃபும் விட்டு இருந்தார் சிறிதரன் இதை பற்றி. அதில் தான் ஒரு கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன், பேப்பர் நியூஸையும் இருக்கா பார்த்துருக்கேன். சிறிதரன் அவர்கள் சொல்லியிருக்கிற விடயத்தை பாருங்கள். அவரை காட்டிட்டு உங்களுக்கு அவர்கிட்ட விடயத்தை நான் சொல்ல வரேன். இந்த இருக்கார் பேப்பரில் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி வன்னி மாவட்டம் சிறிதரன் ஐயா அவர்கள், ஐயான்னு சொல்ல மாட்டேன் நான், எங்களோட தலைவர் சொன்ன மாதிரி எதிரி எங்களோட இனத்துக்கு எவன் எதிரியோ அவன் எனக்கும் எதிரி, அதே மாதிரி இப்போ எங்களோட போராளிக்கு எதிரியாக இருக்கிறான் சிறிதரன், அவனும் எதிரி தான். இந்த சிறிதரன் என்று தான் நான் சொல்லுவேன். ஐயா வையாண்டெல்லாம் சொல்கிறது இப்படியா நாட்களுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்கலாது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்டா, உண்மையான போராளிகள் இறந்து விட்டார்கள், இருக்கிற போராளிகள் அனைத்து அரசின் முகவர்கள் என்று இவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையான போராளிகள் இறந்து விட்டார்கள், இருக்கிற எஞ்சிய போராளிகள் அனைவரும் அரசின் முகவர்களாக இன்று இயங்குகின்றார்கள் என்று சொல்லி சிறிதரன் ஒரு பேப்பர் பத்திரிகையில் சொல்லியிருக்கின்றார். இனி அவருக்குத்தான் நான் கேட்க போகிறேன் கேள்வியை, சிறிதரன் அவர்களுக்கு. படியா பாருங்க, அவர் பேப்பர் கட்டிங் இருக்கு. ஐயா சிறிதரன் ஐயா தமிழரசு கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் தானே, உண்மையான போராளிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்றால் சரியா,
ஸ்ரீதரன் அவர்களே, நீர் படித்த நீர் தானே, ஏதோ சொல்கிறாங்க பிரின்சிபல்ன்றாங்க, ஏதோ மாஸ்டர்ன்றாங்க, அப்படி இப்படியாண்டெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் சொல்கிறாங்களா. ஆனால் ஜெனிவாவுக்கு போயிட்டு ஒழுங்கான ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் என்ன கதைக்க ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் பேசி கொண்டு இருக்கிறீங்க, கேட்டால் பிரின்சிபல். அதோட நீங்கள் முதலாவது இறந்திருக்கணும். உண்மையான போராளிகள் இறந்திருக்காருண்டா ஸ்ரீதரன் அவர்களே, உங்களிடம் இம்ப்ராஸ் ஆகிய நான் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக நான் கேட்கிறேன். நான் ஒரு போராளி என்ற அடிப்படையில் கேட்கிறேன். என்னுடைய வயசுக்கு 1975 ஆண்டு தான் நான் பிறந்தேன். 75 ஆண்டு பிறந்தா 89 ஆண்டு எத்தனை வயசு எனக்கு? 14 வயசு. 14 வயசில் நாங்கள் போராட்டத்துக்கு வந்ததிலிருந்து 2009 எத்தனை 20 வருஷம். என்னுடைய வயசுக்கு 20 வருஷம் நான் போராட்ட காலத்தில் போராளியாக பொல்லாயத்துறையாக அப்போ கடப்புலி இல்லை 91 திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் பொல்லாயத்துறையில் இருக்கிறோம் 90ஆம் ஆண்டு. அப்போ கவிலம்மான் 90ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்ட பொல்லாயத்துறை பொறுப்பு தவரசன்னு சொல்லி இப்பயும் இருக்கிறார், ஆட்டோ ஓடுறார், இந்தியா 3rd பேட்ச் எடுத்தால். அப்போ அவர் தான் பேஸ் பொறுப்பு 90ஆம் ஆண்டு 11 மாவட்ட பொறுப்பு. அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2000 பேர் இருக்கிறோம் நாங்கள். மூதூர் தொகுதியில் 500 பேர், இஞ்சால தம்புலாமத்து தொகுதியில் 500 பேர், இஞ்சால புல்மோட்டை இஞ்சால என்ன கும்புருட்டி பகுதி குமாண்டர்மார் குலமண்ணண்ட தலைமையில் 500 பேர், எல்லாம் அங்கே தியாவன பக்கம் 500 பேர் விக்கெண்ணண்ட தலைமையில். அப்படி 2000 பேருக்கு மேலே நாங்கள் 90ஆம் ஆண்டு போராளிகள் இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில். அதுலேயும் பொல்லாயத்துறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கைலமாண்ட தலைமையில் ஒரு 100க்கு உட்பட்ட போராளிகள் தான் இருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் இருந்த பேஸில் 18 பேர் தான் இருந்தாங்க 90ஆம் ஆண்டு பேஸில் பொல்லாயத்துறை. அப்போ எங்களுக்கு பொல்லாயத்துறைண்டா என்னன்னு தெரியாது, இன்டெலிஜென்ட்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசு தானே, 15 வயது தானே பொல்லாயத்துறை படிப்பிக்க. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்போ என்னுடைய வயசுக்கு நான் 14 வயசுலேருந்து 2009 வரும் வரைக்கும் நாங்கள் போராடி 20 வருஷம் நான் போராடி இருக்கிறேன். அப்போ நாங்கள் போராட்டத்துக்கு வந்து அடிப்படை பயிற்சி 3 மாதம் பயிற்சி, ஆயுத பயிற்சி 3 மாதம். குமாண்டஸ்ன்றா என்ன, வீட்டுக்காக போய் பெட்ஷீட்டால் போர்த்து கொண்டு படுக்கிறதா, இல்லை நாங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மாவோட முந்தானையில் ஒதுங்கிட்டு படுக்கிறதா குமாண்டஸ்னா 14 வயசில். நைட் மூருக்கு இரவில் டம்மி ரைவலோட காட்டுக்குள்ளே கொண்டு 5 பேராக விட்டுருவாங்க வந்து சேர சொல்லி, கண்ணை கட்டி போட்டு கொண்டு வாங்க. கண்ணை திறந்து விட்டால் இருட்டுக்குள்ளே டோர்ச்சிமில்லை, எங்கால போகிற எங்கால வாரன்னு தெரியாது. இஞ்ச மரம் அடிக்கும், இஞ்ச மரம் அடிக்கும். டம்மி ரைவலோட நடந்து விடிஞ்சு போகும். 8 மணிக்கு கொண்டு விட்டால் விடிய 7-8 மணி தான் பேஸுக்கு வந்து சேருவோம். நைட் மூ குமாண்டஸ் ட்ரெயின். அதோட மண்மூடை 14 வயசில் 25 கிலோ மண்மூடை டம்மி ரைவலோட ஓடிப்போய் மரம் ஏறணும், பாயணும், கயிறு ஏறணும். இவ்வளோ பயிற்சி எடுத்தோம் நாங்கள். அப்போ இந்த பயிற்சி எடுத்து தான் நாங்கள் அதுக்கு பிறகு சின்ன போராளிகள், நீங்கள் நினைப்பீங்க என்ன 14 வயசுலேயே போராளிகள் இருந்து சண்டை பிடிச்சாங்களா? அப்போ சின்ன போராளிகளை தலைவர் சேர்த்து தானே இருக்கிறார், வயசுக்கு குறைவான போராளிகளை சேர்த்துருக்கார். இம்பிராசை சொல்கிற எவிடன்ஸே காணும். நீங்கள் சொல்கிறது முறைப்படி. ஆனால் அந்த 14-15 வயது போராளிகளை தலைவர் அந்த டைம்லேயே 90ஆம் ஆண்டில் வந்த போராளிகள் கிழக்கு மாகாணத்தில் அப்படி கூட வந்தவங்க 15-14 வயசில் கிழக்கு மாகாணத்தில் போராளிகள் கூடுதலாக சேர்ந்தவங்க. என்னென்னா அம்மா அப்பாவை இராணுவத்தால் சுடப்பட்டு கன்னிவடி வச்சா கன்னிவடி வங்கருக்குள்ள அம்மா அப்பாவை கொண்டு சுட்டு போட்டு இலங்கை அரசாங்கம் சிங்களவங்களால் கொல்லப்பட்டு இஸ்லாமிய ஊர்கால் படைகளால் தாய் தகப்பன் சகோதரங்கள் கொல்லப்பட்டோன்னே விரக்தியில் போராட்டத்துக்கு சேரணுமெண்டு 14-15 வயதில் ஆயுதம் தூக்கின போராளிகள் தான் கூட. தலைவர் வந்து கூப்பிடையும் இல்லை, தளபதிமார் வந்து மாவட்ட தளபதிமாரோ இல்லை கிராம ஏரியாக்காரங்கள் பொறுப்பாளர்மாரோ எங்களை வந்து இயக்கத்துக்கு கூப்பிடையும் இல்லை. நாங்கள் வரப்போகிறோம், ஏன் போராட வரோம். எங்களோட அம்மாவை என்ன இராணுவம் சுட்டு போட்டு, அல்லது இஸ்லாமிய ஊர் ஆள்படை கொண்டு கடத்தி கொண்டு வெட்டிட்டு, அல்லது வாய்க்காலில் வெட்டி போட்டு எங்களோட அப்பாவை போட்டுட்டான் இராணுவத்தினர், இல்லை சிங்களவர் வாய்க்காலில் வெட்டி போட்டு ரோட்டில் வேலைக்கு போனவரை வெட்டி போட்டு ரோட்டில் களத்தை வெட்டி போட்டிருக்கான் என்று சொல்லி தான் எங்களோட போராளிகள் முழுக்க கிழக்கு மாகாணத்தில் கூட இயக்கத்தில் சேர்ந்தவங்க சின்ன வயசில் வடி அவளையங்குளம் என்ன சின்ன வயசில் இயக்கத்துக்கு சேர்ந்த ஆக்கள் வச்சுருக்கேன். இம்பிராசோட எவிடன்ஸ் வேணுமெண்ட் ஆக்கள். அப்போ அப்படி சேர்ந்த போராளிகளை 90ஆம் ஆண்டு எங்களோட தலைவர் என்ன முடிவெடுத்தாருன்னா படத்துறை பள்ளி என்று சொல்லி உண்ட 91 ஆரம்பித்தார். 90 முடிவெடுத்து 91 ஆரம்பித்து உடனே திருவண்ணாமலை மாவட்ட தளபதியாக இருந்த பதுமண்ணையை தூக்கி படத்துறை பள்ளிக்கு அடித்து படத்துறை பள்ளி ஒன்றை உருவாக்கி அந்த போராளிகள்
90 14 வயசில் 15 வயதில் வந்தால் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படித்த போராளிகளை ஓயல் வரைக்கும் படுத்துகிற பள்ளியில் படிப்பிச்சு அவங்களுக்கு கராட்டி பழக்கி என்ன எல்லாம் கிரிக்கெட் வாலிபால் விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயும் எல்லாம் தேர்ச்சி பெற்று அதில் பழக்கி அதுக்கு பிறகு விரும்பு நாட்களை அந்தந்த படையணிக்கு விட்டது தான் எங்களோட தலைவர். அவங்களோட வயசு வந்தது ஒரு 18 வயது மட்டும் படிப்பு தான். சின்ன வயசில் கொண்டு போராளிகளை சண்டைக்கு விடலை. அதுலேயும் திருவோணமலை கிழக்கு மாகாணத்தில் கொஞ்சம் போராளிகள் விருப்பத்தோட படுத்துகிற பள்ளிக்கு எங்களுக்கு போயிடலாம். 14 வயசு எனக்கு, 15 வயது 90ஆம் ஆண்டு. ஆனால் நான் 18 வயசு தோற்றம். எனக்கு 15 வயது 90ஆம் ஆண்டு, 18 வயது தோற்றம். நான் பெரிய ஆள், என்னது உடம்பால் பெருசு இன்னும். அப்போ எல்லாரும் 15 வயதுனாலும் சின்ன சின்ன ஆக்களை படத்துற பள்ளி கெடுத்தாங்க. உடம்பு தோற்றப்படி பார்க்க பெரிய ஆக்களை கொஞ்சம் பேரை பொல்லாயத்துறைக்கு இப்போ நாங்கள் இருந்த பேஸில் ஏனைய பேஸுகளில் நிர்வாகத்துக்கு விட்டு படிப்பிச்சவங்க மாவட்டத்தில். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் 90ஆம் ஆண்டு 15 வயதில் பெரிய தோற்றம் பெற்றால், ஆனால் 90ஆம் ஆண்டு 19 வயசுக்காரால் என்னோட சின்ன ஆளும் படத்துற பள்ளிக்கு போனது. என்ன சின்ன வயது அவங்க கட்டையாக இருப்பான், சின்னனாக இருப்பான். நான் நல்ல தோற்றமாக, எங்களை போல போராளிகள் நிறைய பேர் தோற்றமாக இருந்தோம். அதில் நாங்கள் இராணுவ என்ன 90ஆம் ஆண்டு அப்புறம் 91 நாங்கள் திருவோணமலையிலேருந்து. அப்போ கடப்புலி இல்லை, படியாக விளையங்குளம் குளத்தில் இருக்கிற போராளிகளும் தாயத்தில் உள்ள போராளிகள் மாதிரி சிறிதரனுக்கு தான் இப்போ கிளி விழப்போகுது. இந்த சிறிதரன் எங்களோட போராளிகளை இழிவுபடுத்தியிருக்கிறான். சிறிதரன் சாராயபாரிலிருந்து குடு கஞ்சா ஆக்களுக்கு உதவி செய்ததுலேருந்து 100க்கு மேற்பட்ட காணியை வச்சிருந்ததுலேருந்து தந்த சுகபோ வாழ்க்கைக்கு தன்னோட இருக்கிற ஆக்களை பொம்பளை சேட்டை விட வச்சிருந்ததுலேருந்து ஸ்கூலில் பாலியல் ரீதியான சேட்டைக்கு இருந்த மாஸ்டர்மாருக்கு ஆதரவு கொடுத்ததுலேருந்து சிறிதரம் அப்படியான பச்சை கள்ளன். எங்கட பார்வையிலேருந்து தப்பில்லை. நான் புலியன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். என்ன விஷமத்தை வேண்டாம் கூட. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொண்டு வரோம். புலத்தில் இருக்கிற தாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விளங்கிக்குளம், போராளிகள் விளங்கிக்குளம். டேய் தோசமாக இருக்கும்டா, தலைவர் ஒப்புலானீடா வளர்ந்த நீங்கள். ஒவ்வொரு போராளிகளும் கேள்வியாக என்னடா நீங்கள் மந்தையில் மாய் அவனுங்களில் எனக்கு கோபம் வருது. என்ன உண்மையாக நீங்கள் குறைநே இருக்கக்கூடாது. அவனுங்கள்ட்ட கோமணத்தை பிடிச்சி கொண்டு நிற்காங்கடா அரசியல்வாதி மாதிரி. புல விட்டால் தட்டி கேளுங்கடா. ஏன்டா இன்றைக்கு இம்ப்ராஸா இன்றைக்கு வரைக்கும் 2009 ஆயுதம் மௌனிக்கப்படுறது ஒரு புலியண்டு ஒன்றை உருவாக்கி கட்சி அரசியல் ரீதியாக இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு நான் எதிர்ப்பு அரசியல் செய்கிறேன். எங்களை புலிகளை பற்றி கழிச்சாக்களுக்கு, போராளிகளை பற்றி கழிச்சாக்களுக்கு, மக்களை பற்றி கழிச்சாக்களுக்கு, பெண்களை பற்றி விமர்சிச்சாக்களுக்கு நான் எதிர்ப்பு அரசியல் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு வரேன், சொல்லிக்கொண்டேன். ஏன்னா ஏனைய போராளிகள் முழுக்க அவங்களில் கீழே போய் அவங்கள பிடிச்சி கொண்டு நிற்கிறீங்க. கொஞ்சம் உணர்வு இல்லையாடா? தலைவற்ற உணர்வு இல்லானே வளர்ந்து, தலைவற்ற உப்பில்லானே வளர்ந்து நீங்கள் போராளிகள் அவன் சொல்கிறான். உண்மையான போராளிகள்லாம் இறந்துட்டு ஏனைய போராளிகள்லாம் இராணுவ முகவருக்கு இன்று வரைக்கும் வேலை செய்கிற போராளிகள் தானே இருக்கிறாங்க. டேய் நீங்கள் மண்படியை தோளில் தூக்கி வச்சு தானே இன்றைக்கு போய் கூலி வேலை செய்து சாப்பிட்றீங்க. 5 பிள்ளைகள் தலைமயிர் வெட்ட காசு இல்லைன்னு எத்தனை பேர் தான் என்னட்ட கேட்குறீங்க? இம்பராசனை தொடர்படுத்த எங்களுக்கு கையில் வடி, காலில் வடி, மேசம் வேலைக்கு போயிடலாம், ரோட்டு வேலைக்கு போயிடலாம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் ஃபுல்லாக அட்டம் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு கூட அந்த உள்ளாட வாங்கலாமல் இருக்குது. அட்டம் பண்ணதுக்குரிய இதுகள் வாங்கலான்ட்டு பச்சையாக போராளி கேட்குறான் என்னட்டு. அப்படியெல்லாம் எங்களை போராளிகள் கஷ்டப்படுறான். இராணுவ புலனாய் வளர்க்க எஞ்சிய போராளிகள் வேலை செய்கிறாங்களா? அது நீ புலத்தில் இருக்கிற ஒரு சிலரை சொல்லி, தாயத்தில் இருக்கிற ஒரு சிலர் பேர் சொல்லி நான் சொல்கிறேன். பேர் சொல்லி நீ சொல்லு. இராணுவத்துக்கு வேலை செய்கிறார்கள் இங்கே நீ என்னட்ட கேள். எந்த போராளி இவன் வேலை செய்கிறான் நீ உறுதிப்படுத்தி சொல்லு. நான் சொல்கிறேன் இவன் வேலை செய்கிறான். திருவோணமலையில் வேலை செய்கிறான் இராணுவத்துக்கு, இல்லைன்னு இல்லை நான் சொல்கிறேன். அதே மாதிரி வன்னிலையும் வேலை செய்கிறான். திருவோணமலை கோட்டப்பாயா மைந்தா இருந்த காலத்துலேருந்து கலையன் இன்றைக்கு வரைக்கும் இராணுவத்துக்கு தான் வேலை செய்கிறான். கலையன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவன் ST சம்பளம் எடுத்தவன். அதே மாதிரி மலேசியாவிலிருந்து 4 போராளிகளை இறக்கி கொடுத்தவன். மீண்டும் இயக்கம் உருவாகப்புறம்னு சொல்லி 2018 கலையன் இப்போ 100க்கு மேற்பட்ட மாடு வச்சிருக்கிறான் பன்குளத்தில். அவன் தான் திருவண்ணாமலை மாவட்ட பொருளாதார பொறுப்பாக இருந்தான் கள்ளன். சரியா? அவன் மலேசியாவிலிருந்து கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் இருக்குது, மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் இருக்குக்க 2018 மைத்திரிபால சிறிசேனா இருக்கக்குள்ள இவன் டிஏடிக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்க மலேசியாவிலிருந்து மீண்டும் நான் ஒரு இயக்கத்தை உருவாக்க போகிறேன், மீண்டும் இயக்கம் உருவாகுது என்று சொல்லி அப்போ தொடர்பு எடுத்து மலேசியாவில் உணர்வான போராளிகளை 4 பேரை இறக்கியா போட்டு கொடுத்து வந்தான் போனோம் விசாரணைக்கு. கலையன் வந்தான் காட்டி கொடுத்தோம். கலையன் அப்படி நிறைய டம்முகளை எடுத்து கொடுத்தோம். நிறைய பேர் டிஏடியோட இருந்து வேலை செய்யும். இன்றைக்கு வரைக்கும் அரசாங்க சம்பளம் தான் கல்யாணுக்கு போகுது. ஆனால் ஒரு மாற்ற விலை, எருமை மாற்ற விலை, ஒரு புனையல் மாற்ற விலை இப்போ 8 லட்சம் போகுது.
200 மாடு வச்சுருக்கான், கோடிக்கணக்கில் எரும மாட்டு சொத்து வச்சுருக்கான். எரும மாடு வளர்க்குறான். 100க்கு மேற்பட்ட மாடுன்னா ஒரு 5 கோடிக்கு மேலே அவன் மாடு வளர்க்குறான். அப்போ இந்த சொத்தெல்லாம் எங்காவே இருந்த டம்முகளையும் எடுத்து கொடுத்தோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலையன் இன்றைக்கு வரைக்கும் வேலை செய்கிறான். படியாக கேளுங்க. அதேமாதிரி தவேந்திருத்தாரும் டீயடிக்கு வேலை செய்து காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர்ட்ட காசு வாங்கினவர் தவேந்திருத்தார். புலமே இந்த போராளிகளும் தாயத்தில் உள்ள போராளிகளுக்கு நான் சொல்கிறேன். தவேந்திருத்தார் நிறைய காசு வாங்கினவர். கோணசன்னு சொல்லி நிலாவளியில் அவர்கிட்ட கேட்டிருக்கார், எனக்கு காட்டுக்கு நிற்கிறேன், சாப்பாடு முள்ளிவாய்க்கால் சண்டை முடிஞ்சு சாப்பாடு கொண்டு வருவியான்னு சொல்லி கேட்டு அவரை பிடிச்சி கொடுத்தவர் கலையன். ஆனால் ஏனே இப்படியான ஆக்கள் 1-2 பேர் இங்கே வன்னிலையும் இருக்கிறாங்க, பேர் சொல்லக்கூடிய ஆக்கள். சரியோ நேரடியா சரியா உண்மையான அந்த தளபதிக்கு இப்போ இருந்தவங்க 1-2 பேர். அதுக்காக இன்றைக்கு 100 பேர் இருக்குன்னு சொல்லி சொன்னால் 2 பேர் புல விடுறான்னு சொல்லி சொன்னால் அவன் சண்டை சுவபோகத்துக்காக தண்டை சுயநலத்துக்காக புல விடுறான். ஆனால் ஒட்டுமொத்த போராளிகளும் இராணுவ புலனாய்வாளர் இராணுவத்துக்கு காட்டி கொடுக்குறான்னு சொல்லி போட்டு எங்கட போராளிகள் ரோட்டு வழியையும் வீதி வழியையும் பிச்சை எடுக்கிறதும் கூலி வேலைக்கு போகிறதும் தேத்தனி கடை வழியே இருந்து பிளேண்டி சாப்பாடு ரொட்டி அடிக்க போகிறதும் சமையல் வேலைக்கு போகிறதும் வீட்டு காவலுக்கு போகிறதும் போச்சராக போகிறதும் எங்கட போராளிகள் செக்யூரிட்டி கார்டு அணிக்கிறதும் அங்கேயும் செய்யும். அப்படி நிற்கிற போராளிகளை போயிட்டு இராணுவத்துக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. சரியா நான் சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ரீதியில் 2 பேர் இருக்கிறான், கலையனும் தவிர்த்திருத்தார். மன்னிக்க மாட்டேன். கலையன் ஒற்று நெத்திக்கண்ணை திறந்தாலும் குற்றம் தான். அதே மாதிரி தான் வன்னிலையும் இருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறான், யாழ்ப்பாணத்திலையும் இருக்கிறான், நேரடியாக இருக்கிறான். அது ஒரு புறம் போட்டு எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் ஸ்ரீதரன் அவர்களே, நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா அடிப்படை பயிற்சி எடுத்து நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வாரேன். நாங்கள் 6 மாதம் பயிற்சி எடுத்து தான் இன்றைக்கு இவ்வளவு படத்தொடர்பிலைக்கோ கடப்புலிக்கோ 91ஆம் ஆண்டு கடப்புலி இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நாங்கள் வண்டியோட கடல் புலி இல்லை திருவண்ணாமலை மாவட்டக்காரர்கள் திருவண்ணாமலை சப்ளை டீம் செம்மலையிலேருந்து முல்லைத்தீவுலேருந்து விநியோகம் செய்கிற வண்டி திருவண்ணாமலை காயக்காரன் ஏற்ற போகிற சாமான் கொண்டு கொடுக்குற சாப்பாடு அதேமாதிரி மட்டக்களப்புக்கு அப்படி இருந்து கடப்புறான்னு சொல்லி 91ஆம் ஆண்டு யாழ்ப்பாண வல்வெடுத்தூரில் கொஞ்சம் இருந்தது. அப்போ நாங்கள் 355 ஹோஸ் இன்ஜினில் தான் திருவண்ணாமலைக்கு போகிறோம். அப்போ 91ஆம் ஆண்டு ராஜேஷ் என்ன செம்மலையில் எங்களுக்கு வண்டி பேஸுக்கு பொறுப்பாக இருந்தேன். பொல்நாயத்தூர்லேருந்து எங்களை வண்டி பேஸுக்கு விட்டு பிறகு 1 வருஷம் அங்கே நின்றோன்னே மின்னல் சண்டை வந்தது. 91 கடைசியில் மின்னல் சண்டை வந்த உடனே அந்த 1 வருஷத்துக்கு பிறகு மல்லாத்து காட்டுக்கு விட்டோ பண்ணி போய் பிறகு அப்படியே இருந்தோட நான் குணமண்ண மாவட்ட தளபதியாக இருந்தவர். நான் சொன்ன நாங்கள் இதில் வண்டியோட இல்லை, நான் திருவண்ணாமலை சண்டைக்கு வர போகிறேன் சொல்லி சண்டை பிடிக்கணும்னு சொல்லி பிறகு திருவண்ணாமலைக்கு நாங்கள் சண்டைக்கு போகிறோம். அப்புறம் அந்த 91 காலப்பகுதியெல்லாம் இப்போ திரும்பி அங்கேருந்து டீம் வருது திருவண்ணாமலையிலேருந்து ஆணையருக்கு டீம். அப்படி எங்களோட போராளிகள் அடிப்படை பயிற்சி பெற்று நாங்கள் தோளோட தோள் கொடுத்து எங்களோட போராளிகளோட நின்று எங்களில் ஒருவன் தான் மாவீரர். எத்தனை ஆயிரம் போராளிகள் அப்படி நின்று நாங்கள் ஓடாமல் இயக்கத்தில் விசுவாசமாக உண்மையாக உறுதியாக அந்த என்ன சொல்கிறோம் கிழமைக்கு ஒருக்கா தான் அந்த பயிற்சி எடுக்கலாம் குளிப்பு. எங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் குளிப்பு, மற்ற நேரம் முகம் கைகால் தான் கழுவலாம். மயில் ஆட்டம் என்று இடுப்பெல்லாம் முறிச்சு போட்டுருவாங்க. கவடை விரித்து ஆளையால் விரித்து கவடு நடக்க மாட்டோம். பயிற்சி தாரா நட டக்போக் மூ இன்னும் பயிற்சி பெற்று நாங்கள் உறுதியாக உண்மையாக நின்ற போராளிகள். நீ இந்த 90 ஸ்ரீதரன் அவர்களே உன்னிட்ட கேட்குற இந்த 90ஆம் ஆண்டு நீ இயக்கத்துக்கு வந்த நீ நான் என்னத்துக்காக சொல்கிறேன், இவ்வளவு பயிற்சி பெற்று நாங்கள் உறுதியாக நின்ற போராளிகளை நீ இப்படி சொல்கிறாய். தலைவருக்கு பயிற்சி பெற்று எல்லாம் வந்து உறுதியாக நின்று சண்டை பிடிச்சி 2009 யுத்தம் முடிஞ்சு வந்து புனர்வாழ்வில் 2.5 வருஷம் இருந்து 5 வருஷம் இருந்து 10 வருஷம் இருந்து வந்த வெளியில் வந்த போராளிகளை இராணுவ புலனாய்வாளர் என்று சொல்லி நீ சொல்கிறாய். நீ சரியா உண்மையான போராளிகள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி நீ சொல்கிறாய். நீ ஏன் இயக்கத்துக்கு வந்து ஓட்டுன? நீ மாங்குளத்தில் இருக்க நான் சொல்லுவேன், நீ மாங்குளத்தில் ஒரு பயிற்சி முகாமில் வந்து இயக்கத்தில் சேர்ந்த நீ 90ஆம் ஆண்டு ஸ்ரீதரன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி மாவட்டம் ஸ்ரீதரன் அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீ பயிற்சி பிறகு 90ஆம் ஆண்டு பயிற்சி எடுத்து கொண்டிருக்க உனக்கு அந்த பயிற்சி எடுக்கலாம் பேத்த வண்டி பேத்தையும் நீயா இருந்து ஒரு அடிப்படை பயிற்சி கூட எடுக்க பயத்தில் உனக்கு அதுக்கு அங்கால கோபம் வருது. ஸ்ரீதரன் உனக்கு அட்டாபுடாண்டு கதைக்கணுமன்றமாக இருக்குது. நீ பயிற்சி கூட எடுக்க தெரியாத ஒரு ஆண் என்றதுக்கே ஒரு அருகதை இல்லாத ஒரு முள்ளந்தண்டில் பிளல் இல்லாத ஸ்ரீதரன்
நீ பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கு டம்மி ரயிலில் கொண்டு மாங்குளை காட்டுக்கு ஒழிச்சு போட்டு நீ ஓடுன நீ சிறிதர் சரியா ஓமா இல்லையா டம்மி ரயிலில் கொண்டு காட்டுக்குள்ளே டம்மி ரயில்னா அப்போ அந்த நேரம் டம்மின்னா எல்லா போராளிகளுக்கு தெரியும் டம்மி ரயில்ண்டா என்னென்னு அதை கொண்டு காட்டுக்கு ஒழிச்சு போட்டு ஓடினால்தான் இந்த சிறிதரை அப்போ நீ வந்து உறுதியானு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சிக்கு கூட உனக்கு முள்ளந்தண்டில் பிளான் இல்லை ஒரு ஆண்மை இல்லை பேத்த வண்டி பேத்த மாடுமாய் இருந்து போட்டு ஓடிட்டு இப்போ வந்துட்டு யுத்தம் முடிஞ்சு வேற வந்து எல்லாம் முடிஞ்சு எங்களோட போராளிகள் அனாதரம் வந்து எங்களுக்கு ஒரு போராளிகளுக்கு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை போராளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை போராளிகள் சின்ன பின்னமாக கிடக்கிறாங்க போராளிகளுக்கு ஒரு தொழில் பேட்டை இல்லை போராளிகளுக்கு வடக்கு கிழக்கில் எங்கேயாவது ஒரு தொழில் பயிற்சியோ தொழில் பேட்டையோ உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மாதாந்த சம்பளம் 500 பேர் 1000 பேருக்கு வடகிழக்கில் உண்ட உருவாக்கே இல்லை இதுவரையில் 16 வருஷத்துக்கும் எங்களோட போராளிகள் கஜேந்திரகுமாரோட கொஞ்சம் பேர் டிஎன்ஏவோட கொஞ்சம் பேர் இஞ்சால என்ன இபிடிபியோட கொஞ்சம் பேர் கருணாவோட கொஞ்சம் பேர் புள்ளியானோட கொஞ்சம் பேர் என்ன சொல்கிற ஏனைய அரசியல்வாதி மாதிரி எல்லாரோடையும் கொஞ்சம் பேர் நின்று பால் பிடிச்சு கொண்டு எங்களோட போராளி எல்லாரும் அதுக்காக எல்லாரும் இல்லை 120% அப்படி நிற்கிறாங்க 80% பேசாமல் வீட்டில் இருக்கிறாங்க தாங்களோட தொழிலும் தாங்களும் இருக்கிற போராளிகளை இன்றைக்கு எங்கட போராளிகளுக்குன்னு சொல்லி இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 16 வருஷத்துக்கு இடையில நீங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயோ தமிழரசு கட்சியிலையோ இல்லை இதில் இருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உங்களோட பார்லமெண்ட் நிதி ஒதுக்கீடு இல்லை வருஷம் ஒதுக்குற நிதி ஒதுக்கீடு இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி மாவட்ட அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற போராளிகளும் 100 பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை போராளிகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் பார்லமெண்ட் உறுப்பினர்களே இதுக்கு செய்து கொடுக்க பக்கில் எங்கட பாக்கில் எங்கட ரத்தத்தில் எங்கட குருதியில் எங்கட இதில் எல்லாம் திண்டு சொய்ஸ் வானம் ஓடி 100க்கு மேற்பட்ட காணியை எடுத்து இந்த கிளிநொச்சியிலேருந்து பல வரைக்கும் சாராயவார் லைசன்ஸ் கொடுத்து கொள்ளையடித்து உள்ளச்சி போட்டு சிறிதரன் எனக்கு பேரமாக வருது கொள்ளையடித்து உள்ளச்சிட்டு 100க்கு மேற்பட்ட காணியும் வச்சுக்கொண்டு உள்ள நாட்டு பொம்பளை பிரச்சனை படுறவன்லாம் உண்ட கட்சிக்குள்ளே சேர்த்து வச்சுக்கொண்டு அங்கே கிளிநொச்சியில் ஒரு 10-12 ஆண்களோட சேட்டை விட்ட மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இரவில் உன்னோட இருந்த என்ன ஒரு போராளி வீட்டில் மாவீரர் வீட்டில் கொத்தரொட்டி 11 மணிக்கு வாங்கி வரட்டான்னு கேட்டாரான் சிறிதரனோட இருக்கிற ஒரு பேர்சனல் பொடிசா இருக்கிற அவன் பேர் ஏதோ பேர் சொன்னால் மறந்துட்டேன் இப்போ இல்லை 2020 11 மணிக்கு ஒரு மாவீர குடும்பம் ஒரு அவரை புருஷன் இறந்துட்டார் மாவீரர் அவவும் போராளி அவகிட்ட 11 மணிக்குள்ள கொத்தரோட்டி அப்போ 11 மணிக்குள்ள என்னத்துக்கு கொத்தரோட்டி வாங்குறேன் தெரியும் தானே என்னத்துக்குன்னு சொல்லி வெளியில் வாங்குவோம்னு சொல்லி இந்த கொத்தரோட்டியும் போனால் ஒன்றும் வேண்டாம் அவட பேரெல்லாம் தந்தை எனக்கு ரெக்கார்ட்லாம் தந்தை உன்னை பற்றி கதைக்க சொல்லி சிறிதர் நான் கதைக்கல அவனை பற்றி தந்தை நான் வேணும் அந்த அக்காடை தொடர்பு எடுத்து கூட பிறகு கதைக்கிறேன் 1 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ரெக்கார்ட் வந்து இப்படியான சேட்டை விடுறவனெல்லாம் அவங்களோட கைக்குள்ளே வச்சுக்கொண்டு கள்ளன்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு கள்ளன்களை சிறிதரன் நீ இப்போ சொல்கிறேன்னா முன்னாள் உண்மையான போராளியெல்லாம் இறந்து விட்டார்கள் அடே நான் சிறிதரன் கேட்குறேன் அடே மடையா இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் போகும் பாருங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் சிறியரனை கேட்கும் மட்டை சாம்பிராணிமாய் கேட்கக்கூடாது என்ன சொல் அதாவுல்லா கேட்குற மாதிரி தான் நான் கதைக்கணும் பம்பாரம் மாவட்டம் என்ன அதாவுல்லாவுக்கும் மனோ கணேசனுக்கும் சண்டை வந்தோனி மின்னல்ல சுடுதண்ணியை ஊற்றினோனி மட்டை சாம்பிராணி மாதிரி கேட்கக்கூடாது மட்டையாண்ட மாதிரி தான் சிறிதர்னு கேட்குறேன் மட்டையா நீ ஒரு என்னடா படிச்சிருக்கான் மண்டைக்கு என்னடா இருக்குது சட்டக்கா இருக்குது ஏன்னா மூளை இல்லையா கொஞ்சம் சிந்திக்கிற இல்லையாடா நீ அவன் போராளிகளில் வலி என்ன அவங்களோட வேதனை என்ன அவங்கள வேதனைப்படுத்தலாமா நீ சரி நீ நான் கேட்குறேன் உண்மையான போராளியெல்லாம் இறந்துட்டாருன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பதிவு அன்பான மக்களே உறவுகளை புலம்பெயர்ந்த மக்களே தாய மக்களே போராளிகள் பாருங்கடா உங்களுக்கு ஜோசம் வர உண்டா நான் உண்மையான போராளி நான் பலியை சொல்கிறேன் உண்மையான போராளிகள்லாம் இறந்துட்டாருன்னா அப்போ போராளி மட்டுமா இயக்கம் இந்த இறந்தவர்கள் மட்டும்தானே போராளி அடே சரி உதாரணத்துக்கு தலைவர் 30 வருஷ போராட்டத்தை கொண்டு வந்தார் பட்டியாவளையும் இந்த சிந்தனையை பட்டியா சிந்திக்கணும் நீங்கள் 30 வருஷ போராட்டத்தை கொண்டு வந்தார் ஆணையர் யுத்தம் நடக்குது ஆணையர் யுத்தம் நடக்க சூப்பர்சோனிக்கு கிபிரோ மம்பரோ அடிச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எத்தனை 2000 ஆண்டு எங்களோட தலைவர் வீரச்சாவு அடைஞ்சிட்டார் படியாக வளையம் கொள்ளணும் உங்களுக்கு சரியா தலைவர் வீரச்சாவு ஏன்னா அப்போ தலைவருக்கு என்ன கடவுள் கொடுத்த கூட தான் ஒவ்வொருவங்களுக்கு உயிர் வீரச்சாவு அடைஞ்சிட்டார்னு அப்போ தலைவர் இறந்தால் அப்படியே அந்த இயக்க முடியுதா அடே தலைவர் இறந்தால் அடுத்த தலைவர் யார் பொட்டம்மன் இருந்திருப்பார் பொட்டம்மன் இருந்தால் அடுத்த ஒரு ஆள் இயங்கி இருக்கும் அதை ஆண்டா போராட்டம் அதே மாதிரி மாவட்ட தளபதி இருக்கிறார் 10 மணி இருக்கிறார் 10 மணி வீரச்சாவுண்டா மாவட்டத்தில் வேற ஆக்கள் இல்லையா மாவட்டத்தில் இருந்தது விக்கி அண்ணன் இருந்திருப்பார் சரி விக்கி அண்ணன் வீரச்சாவுண்டா அடுத்த தளபதி மாதிரி குணமண்ணன் இருந்திருப்பான்
அதுக்கப்புறம் சுதாகரன் அப்படின்ட்டு எத்தனையோ தலைவி. அதே மாதிரி சுமார் 15 பேர் கொண்ட லீடராக போகிறோம். 15 பேர் நாங்கள் மூவ் சண்டை பிடிச்சி கொண்டு போக்குள்ளே வந்து லீடர் முடிஞ்சிடுவான். லீடர் தான் கூடுதலாக முன்னுக்கு போவான். செகண்ட் லீடர், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 லீடர் விடுவான் 15 பேருக்கு. அப்போ ஒரு 500 பேருக்கு எத்தனை லீடர் விடுவான்? ஒரு கொம்பனி 150 பேருக்கு எத்தனை லீடர் விடுவான்? அப்போ அப்போ இன்றைக்கு நாங்கள் 15 பேரில் போக லீடர் வீரச்சாவன்ட்டா நாங்கள் 15 பேரும் திரும்பி ஓடி வரதான். அடுத்த 2வது செகண்ட் லீடர் மூவ் பண்ண வேண்டியா, அடுத்தவன் மூவ் பண்ண வேண்டியா, 3வது தேர்ட் லீடர் அவனை மூவ் பண்ணா. அப்போ அது ஆண்டா போராட்டத்தில் தலைவர் வளர்ப்பு சண்டை. அதே மாதிரி தானே நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், நீ வடியா விளங்கி கூட மடையன் மாய் கைக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் 93ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை வருது எங்களுக்கு மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பூனேரி சண்டை முடிய 93ஆம் ஆண்டு. அப்போ சுற்றறிக்கையில் அண்ணன் அங்கேருந்து அனுப்பினதில் எங்களுக்கு ஒரு சண்டைக்கு போகக்குள்ள என்ன ஜெய அண்ணன் இருக்கிறார், ஜெய அண்ணையும் இருக்கிறார். 90 ஜெய அண்ணன் இல்லை, மதுவண்ணா சண்டைக்கு நாங்கள் ஒரு கந்தலாயில் ஒரு சண்டைக்கு ரோந்து வார இராணுவத்துக்கு பதுங்கியிருந்த தாக்குதலுக்கு முதல் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் 300 பேர். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த ஆற்றுக்கரையில் தான் இருக்கிறோம். அப்போ சண்டைக்கு ஃபுல்லாக தலைமை தாங்குற வேறு மதுவண்ணன் ஃபுல்லாக தலைமை தாங்க போகிறார். அப்போ அந்த சண்டைக்கு நாங்கள் எல்லாரும் இருக்குது, சுதாகரனை மதுவண்ணன் இப்போ இருக்கிறான், தளபதி மாதிரி இருக்கிறான், சுதாகரனை எல்லாம் இருக்கிறான் அந்த சண்டைக்கு வந்து. அப்போ அந்த கட்டத்தில் எங்களுக்கு மதுவண்ணன் அதில் இருந்த சுதாகரனை வசந்தன் அந்த கடைசியாக சரணடைஞ்சு கையை கட்டி வச்சு எங்களோட வசந்தன் மாவட்ட தளபதி வசந்தன் அவரை சொல்கிறான் இளைஞர் சங்கம் கடைசி டைமில் சரணடைஞ்சேன்னு சொல்லி. அப்போ வசந்தண்ணை மதுவண்ணை குணமண்ணன் எல்லாம் இருக்க. அப்போ வசந்தண்ணை தான் அதில் அண்ணன் சொன்ன சுற்றறிக்கைன்னு சொல்லி ஒரு வாசிக்கப்படுது. அப்படின்டா அண்ணன் சொல்கிறார் சொன்னேன்னு சொல்லி நிதானமாக சண்டை பிடிக்கணும். நாங்கள் 18 பேருக்கு நாங்கள் 300 பேர் போகிறோம். 60 பேர் கட் அவுட், அங்கால 30 ரோட்டுக்கு அங்கால இஞ்சால 30, 60 பேர் கட் அவுட். பவல் வந்தால் நாங்கள் சண்டைவங்களுக்கு பவலை வந்தால் பவலை உள்ளுக்க விட்டு அந்த அங்கால நிற்கிற 30 இஞ்சால இருக்கிற 30 இப்படி வளைச்சி அடித்து பவலில் இருக்கிற 50 கலட்டுறேன். சரியா நிதானமாக. அப்போ என்னன்னு சொன்னால் அங்கால ரோட்டுக்கு அங்கால 30 பேர் விடுறோம், இஞ்சால 30 பேர் இருக்கும். அப்போ நாங்கள் சுடக்க அங்கால இருக்கிற போராளிக்கு படும், அங்கால இருக்கிற போராளி சுடக்க இஞ்சால இருக்கிற போராளிக்கு படும். அப்போ சூட்டு பயிற்சி தான் எங்களுக்கு சண்டைக்கு முடலுக்கு நடக்கு. குத்தி சுடணும், ஆமிக்கு மட்டும்தான் சுடணும், எங்கடாக்களுக்கு வெடிப்படக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு குத்தி சுடணும். அப்போ 2 பாருங்கள், ஆமி அடிக்கிறது நடுவில் எங்கட போராளிகிற வெடியும் எங்களுக்கு வரும், அடுத்த நாங்கள் அடிக்கிறோம் அங்கே போவோம் போராளிகளுக்கு. அப்படி இருந்து நிதானமாக நாங்கள் ஏன் பார்த்து ஆமிக்கு குத்தி சுட்டு தான் அந்த சண்டையில் 18 பேர் என்ன இராணுவம் சாதாக்கும். நாங்கள் அந்த சண்டையிலேருந்து மீண்டு நான் என்னத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னுண்டா, அப்படி ஒவ்வொரு பயிற்சிகளை கொடுத்து தான். அப்போ அந்த பயிற்சியில் அவர் வாசிக்கிறார் வசந்தன் எப்படின்னா, ஒவ்வொரு சண்டையில் அண்ணன் சொல்லியிருக்கிறாராம், ஒவ்வொரு சண்டையிலையும் காயப்படுறவன் வீரன் இல்லை. அந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஒவ்வொரு சண்டையிலையும் அங்கே காயம், இந்த கையில் காயம், கழுத்துக்குள்ளால் கிழிச்சிட்டு போயிட்டு, தொடைக்குள்ளால் கிழிச்சிட்டு போயிட்டு, இது வயிற்றில் கிழிச்சிட்டு போயிட்டு, ஒவ்வொரு சண்டையிலையும் காயப்படுறவனை நான் வீரன்னு சொல்ல மாட்டேன். எடுத்த உடனே வீரச்சாவும் அடையக்கூடாது. அண்ணன் சொன்னது எடுத்த உடனே வீரச்சாவடைஞ்சா அடுத்த போராளியை வளர்த்து, நாங்கள் இப்போ 100 போராளி போகிறோம், அதில் 20 போராளி வீரச்சாவண்டா, 40 போராளி காயம்ண்டா, திரும்பி அந்த 60 பேரை நான் புதிய போராளிகளை போட்டு அதை நிரப்பி சண்டையை கொண்டு போயிடாது. அப்போ பழைய போராளிகள் நிதானமாக இருக்கணும், புதிய போராளிகளுக்கு சண்டையை பழக்கணும், நிதானமாக சண்டையை பழக்கணும், ஏன் பார்த்து அடிக்க பழக்கணும், குறி பார்த்து சுட பழகணும் என்று சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறார். சொல்லி போட்டு சொல்லியிருக்காராம், கண்ட நேரம்லாம் காயப்படுறோம் வீரன் என்று சொல்ல மாட்டேன். கண்ட நேரம்லாம் காயப்படுறோம் என்னென்னு சொன்னால், ஒரு நிதானம் இல்லாதவன் தான் காயப்படுறோன்னு அண்ணன் சொன்ன அதில் வசனம் என்னண்டா, என்ன ஒரு சண்டை துவங்கிட்டுனா படப்பட அடிக்க எழும்பிட்டு ஓடினா படிப்பட்டோம் எங்களுக்கு. அப்போ நாங்கள் நிதானமாக இருக்கணும். சண்டை நடக்குதுண்டா நாங்கள் நிதானமாக இருக்கு. எங்கட படி வருதா இல்லை, இப்போ எதிரியான சுடுற வருதா, எதிரி எங்கே ஓடுறான், அப்போ அவன் எதிரி படப்படன்னு அடிப்பான். நாங்கள் என்ன 120 3 மேசன் ஏண்டா 90 ரவுண்ட்ஸ் 28 தான் நாங்கள் போடுறாங்க. அப்போ அதில் 86 ரவுண்ட்ஸ் தான் போடுவோம் நம்ம மேசனில். 3 மேசன் ஏகேயில் இருக்கிற மேசனோட 120 ரவுண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா. எங்களுக்கு 30 ரவுண்ட்ஸ் கோல்சலில் இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் ஆமி படப்படன்னு அடிப்பேன், நாங்கள் சிங்கிள்லாம் அடித்து கொண்டு போகணும். சண்டை பள்ளியிருந்து ஓடுறவனுக்கு மட்டும் தான் அடிக்கணும். அப்போ அந்த அண்ணன் சொன்ன வசனம் என்றால், நிதானமாக சண்டை பிடிச்சி நிதானமாக அந்த சண்டையில் போய் திரும்பி வந்து மீண்டும் சண்டைக்கு போய் வாரவன் தான் வீரன் சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறேன்.
ஒரு சண்டையில் போனோம் நீ காயப்பட்டு நீ காலில் வெடிப்பட்டு தொடை உடஞ்சி கால் எலும்பு உடஞ்சி நீ 6 மாதம் மண் மூட்டை போட்டு பிஎப்பியும் போட்டு நீ அங்கே படுத்தேன்டா 10 பேர் இங்கே எனக்கு 10 பேர் 100 பேரில் 10 பேர் குறையுது. அப்போ புதிய போராளிகளை சேர்த்துக்கொண்டு அவங்கள நாங்கள் டப்புன்னு ஒரு சண்டையை பழக்கலாம். அப்போ நீ 5 வருஷம் சண்டை பிடிச்ச ஒவ்வொரு தலைவை மாரும் லீடர் மாரும் மொக்கு சண்டை பிடிச்சி போய் காயப்பட்டு வந்து வீடச்சாவடைஞ்சி அதை விட்டுட்டு காயப்பட்டு வந்து நீங்கள் மெடிசனில் கிடந்தீங்கன்னா உங்களோட இடத்தை நிரப்புறது பெரிய கஷ்டமாக போயிடும். அதுக்காக நிதானமாக சண்டை பிடிங்கன்றான். ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் நிதானமாக போகணும். ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு காயம் வரக்கூடாது சண்டை பிடிக்கணும். அதே மாதிரி தான் எங்களோட தலைவை மேலே எங்களுக்கு சண்டை வளர்க்குனேன். ஜெயாண்ணா இருந்தவர் 85லேருந்து கடைசியில் 2092 வரும் வரைக்கும் நட்டு சண்டையில் தலைமை தாங்கினால் இப்போ கனடாவில் இருக்கார் ஜெயாண்ணா. நல்ல கருவன். அவர் இறங்கினா ஆமியே பயம். ஆனால் சரத்தோட வருவார், எம்மோட வருவார். ஒரு ஆமிக்கு தலைக்கு தான் அடிப்பார் எம் பண்ணி. கிளேமர் அமர்த்தியோட புகைக்குள்ளே பார்த்தா ஜெயாண்ணா தனியே நிற்பார். நின்று பள்ளி இருந்து சுடுவார். ஆனால் 85லேருந்து 92 வரும் வரைக்கும் ஆனேரே பலாளி சண்டைக்கெல்லாம் போய் வந்தவர். போய் வரும் வரைக்கும் ஒரு கீறுபடலை அவர் உடம்புல. ஆனால் சண்டை நடந்தோடனே நடு ரோட்டில் நின்று அடிப்பார். பார்த்தா நாங்கள் நினைச்சோம் ஜெயானைக்கு வெடி போட்டுருமோம். அப்படி புகைக்குள்ளே நின்று சண்டை ஓடிப்பார். இந்த இங்கிலீஷ் படம் தோத்து போகும்டா. எங்களுக்கு மேல் சிலுக்குது வீரன்கள்டா. அப்போ நான் இப்போ என்ன எங்களுக்கு என்ன ரவுண்ட்ஸ் கடவுள் எழுதி வச்சுக்கிறா. ஒவ்வொரு தளபதி மூணுக்கு நாங்களும் பக்கத்துலாண்டா நிற்கணும். அடி வில்லும் அங்கால எங்களுக்கெல்லாம் காதுக்குள்ளாலாம் படி போகிற மாதிரி தான் இருக்குது. சேட்டெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி. ஆனால் அங்கே ஒன்று நடக்காது. துணிஞ்சவனுக்கு சாவில்லை. சரியா? அதுக்காக வீரச்சாவடைஞ்ச போராளிகள்லாம் கோழையாகவும் நிதானம் இல்லாமல் போய் வீரச்சாவடைஞ்சன்னு நான் சொல்லவே இல்லை. எங்களில் ஒருவன் தான் மாவீரர். அதே மாதிரி சண்டை பிடிச்ச போராளிகளாக நாங்கள். அதுக்காக உண்மையான போராளிகள்லாம் செத்திருக்கோணும், இறந்துட்டார்கள். வந்த போராளிகள்லாம் இராணுவ முகவர்களில் போராளி என்றால் 2009 முதல் எங்கட போராளிகள் என்ன இராணுவ முகவர் போராளிகளாக ஒரு சிலர் இருந்து காட்டி கொடுத்தவங்க சொல்லுவாங்க. யுத்தம் முடிஞ்சுது, அனாதாரமாக இருந்தாங்க, தங்கட சுயநலத்துக்கு ஒரு சிலர் போயிருக்கிறான். 100ல் அதுவும் குறைவு 10 மின்னு சொல்லிடலாம். அதுக்காக உண்மையான போராளிகள் இறந்து விட்டார்கள்டா. நீ சிறிதரனே, நீ ஒரு மடையன்மாய் கதைக்கிறாய். நீ போராளியாக இருந்து ஒரு அடிப்படை பயிற்சி எடுக்கலாம். ஒரு நாள் ஒரு பயந்த நீ கதைக்கலாமா? உனக்கு போராட்டத்தை பற்றி தெரியுமா? சும்மா எல்லாம் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி படிச்சுட்டு வந்துட்டு இப்போ கொழும்பில் உங்களோட பிள்ளைகள் மனுஷு கொழும்பில் 100 ஏக்கர் காணி சிறிதரன் கிஞ்ச முழு சாராயவாருங்க லைசன்ஸ் கொடுத்தால் சிறிதரன் 6 கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. எல்லாம் வச்சுக்கொண்டு உனக்கு சிறிதரனுக்கு இல்லை, சிறிதரனை போன்ற அரசியல்வாதி மாதிரி அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விளங்கிக் கொள்ளுங்க. எங்களோட போராளிகளுக்கு படி சொல்லி எங்களோட மக்களை என்ன ஏமாற்றி அரசியல் செய்து காலம் பூரா நீங்கள் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துடலாம் மட்டும் நினைச்சிருக்க தேவையில்லை. மிக விரைவில் புலிகளுக்கு மாற்றம் கொண்டு வரும், அரசியல் ரீதியான ஒரு மாற்றம். அந்த நேரத்தில் உங்களோட சொத்துக்கள் அத்தனை பேரும் நீங்கள் வெளிநாட்டில் எங்கே போனாலும் இங்க சிறிதரண்ட பேரில் இருக்கிற சொத்தோ எத்தனை பார்லமெண்ட் உறுப்பினர் மாற்றம் இருக்கிற காணி பூமி அத்தனை இதுவும் புலிகளில் கைக்கு அரசியல் மாற்றம் வந்து வடக்கு கிழக்கில் புலிகள் ஆளக்குள்ள அத்தனை அரசியல்வாதி மாற்ற சொத்தும் பறிமுதல் செய்யப்படும். அது நாங்கள் செய்வோம். நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சாகுவேன்? என்ற மனசில் லட்சியம் இருக்குது, தூர நோக்கு இருக்குது. அதே மாதிரி தான் எங்களோட தேசிய தலைவருக்கும் தூர நோக்கு இருக்குது. அவரால் மீட்டு கொடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, காலம் மிக விரைவில் மாறுமா. அதே மாதிரி தூர நோக்கு இருக்கிறவனுக்கு லட்சியம் இருக்கிறவனுக்கு சாவு இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இருந்து தான் பார்க்க போகிறேன், ஆட்சி செய்யத்தான் போகிறோம். வடக்கு கிழக்கில் புலிகளாகிய நாங்கள் அது வருவாங்க. மக்கள் மாற்றம் கொண்டு வரும் புலிகளுக்கு. அப்போ அந்த நேரம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழர் எங்களோட தமிழ் மக்களில் இதை கண்ணீரில் எங்களோட மாவீரர் குருதியில் எங்களோட மாவீரர் நெஞ்சில் ஏறி நின்று சொத்து சம்பாதிச்ச அத்தனை பேருக்கும் அவ்வளோ பேர சொத்து விவரம் நாங்கள் நீதிமன்றம் ஊடாக நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம்னா வடக்கு கிழக்கில் அரசியல் ரீதியாக ஒற்று பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் ஒற்று தரம் நாங்கள் செய்து காட்டுக புலிகள் ஆகிய நாங்கள் அடுத்த 5 வருஷத்தில் 10 பாராளுமன்ற உறுப்பினர் வார அளவுக்கு நாங்கள் மக்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா நாங்கள் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போட்டு இவருக்கு அடிப்படையிலேருந்து இவ்வளவு சொத்து, இப்போ கொழும்பில் சொத்து, வெளிநாட்டில் சொத்து, இந்த இடத்துல சொத்து, ஒவ்வொரு ஆக்களில் இது லிஸ்ட்டும் எடுத்தோம்னா நீதிமன்றம் ஊடாக அப்படி கோடில் நீதிமன்றம் ஊடாக வழக்கு போட்டு அவ்வளோ சொத்தையும் மக்களுக்குரிய சொத்து எங்கட போராளிகள் மாவீர குடும்பத்துக்கு இதை கொடுக்க வேண்டிய சொத்து என்று சொல்லி அவ்வளவும் பறிமுதல் செய்யப்படும். இருந்து பாருங்க, இது நடக்கும். நான் உயிரோட இருப்பேன் என்றது உறுதியாக நான் சொல்கிறேன். அது இன்னும் 10 இல்லை 20 வருஷம் என்றாலும் இது நடக்கும்.
என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் உண்மையான போராளிகளுக்கு விளங்கும் என்று சொன்னீங்க. அதே மாதிரி மக்களும் முளைக்கொள்ளணும். போராளிகளுக்கு எங்களோட தலைவரும் வளர்த்தது எங்களோட பொல்லாயத்துறையில் இருக்கேன்னு சொன்னது. ஒரு நாங்கள் உள் நடவடிக்கைக்கு போகல சொல்லுவார், ஊரில் பொது சண்டை நடக்கும், அதில் போயிட்டு நீங்கள் விலக்கு பிடிச்சி கொண்டு இப்போ நாங்கள் புஷ் சைக்கிளில் போகல 2 பேர் சண்டை பிடிக்கிறான் ரோட்டில், இல்லை வெட்டு போடுறான் வாழையில், இல்லை கூட்டானால் தடியால் அடித்து சண்டை பிடிக்க நீங்கள் போய் விலக்கு பிடிச்சிங்கன்னா அவன் அடிக்கிற அடி மற்றவனுக்கு உங்களோட தலையில் பட்டுதாண்டா நீங்கள் 6 மாதம் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வரும். அப்போ நீங்கள் போகிற இலக்கு தவறு, இலக்கு சரி. அப்போ நீங்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு ஒரு இலக்கை நோக்கி போக நீங்கள் பொது சண்டைகளுக்கு போய் வாய் பார்த்து நீங்கள் அடியை வாங்கிட்டு, அல்லது நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி ஓடி இன்னொரு ஆக்களில், அல்லது நீங்கள் புஷ் சைக்கிளில் போகக்குள்ள என்ன நிதானம் இல்லாமல் போய் இன்னொரு பைக்கில் மோதி கையை காலை உடைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் போன இலக்கு 6 மாதமாக 1 வருஷம் பட்ட இலக்கு வீணாக போயிடும். அதே மாதிரி நிதானமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி நடவடிக்கை செய்யக்குள்ள நீங்கள் ஒரு எதிரியானவனை துரோகியை சுடக்குள்ள பக்கத்தில் இராணுவம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சுடணும், பொலிஸ் இருந்தாலும் சுடணும். அவன்கிட்ட சூடு எங்களுக்கு வரும், அவனுக்கு வெடி வச்சா. அப்போ அதுலேயும் நிதானமாக இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த நடவடிக்கையில் தப்பி வந்தால் தான் அடுத்த நடவடிக்கை நீங்கள் செய்யலாம். அப்போ ஒவ்வொரு போராளிகளையும் நாங்கள் ஒவ்வொரு பெருமதியாக நினைக்கிறோம். ஒவ்வொரு போராளிகளையும் ஒவ்வொரு தரத்தோட இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. அந்த போராளி இருந்தால் தான் அடுத்த போராளி 100 பேரை வளர்க்கலாம் என்று தான் எங்களோட தேசிய தலைவரோ எங்களோட அம்மான் பொட்டம்மானவர்களை எங்களுக்கு படிப்பிச்சது. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி உண்மையான போராளிகள் இறந்துட்டாங்களே, இருக்கிறவங்களுக்கு டம்மி போராளிகள் என்று சொல்கிறாங்க. இந்த இவ்வளவு களத்தை நான் சொன்னேன், இவ்வளவு சண்டையும் பார்த்து வந்த போராளிகள் நான் சொல்ல அப்புறம் என்ன பிள்ளை எத்தனை ஆயிரம் பல்லாயிரம் போராளிகள் இருக்கிறான், சமர்க்களம் கண்ட போராளிகள். அம்புசில் முடிஞ்சென்று சொல்லி அடி வாங்கி முடிஞ்சு முதுகில் வெடிப்பட்டு புழுத்து வந்த போராளியும் இன்றைக்கு இருக்கிறான் 5 நாளைக்கு போகிற சாப்பாடு இல்லாமல். அப்போ என்ன பிள்ளை 1000 பேர் இருக்கிறான். அப்போ பல்லாயிரம் பேர் போராளிகள் இருக்கிறான், ஆயிரக்கணக்கான போராளிகள். அப்போ உண்மையான போராளிகள் எல்லாம் இறந்துட்டா, இருக்கிற போராளிகள் எல்லாம் என்ன இல்லை விசுவாசம் இல்லை, இருக்கிற போராளிகள்லாம் இராணுவ புலனாய்வாளர் என்று சொல்கிறவங்களுக்கு கட்டாசி முதலமாக சொல்கிறேன், போராளிகளை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. என்னடா 2009 யுத்தம் முடிஞ்சு இனி என்னடா இராணுவத்துக்கு காட்டி கொடுக்க கிடக்கு? அதுதானே வெளிநாட்டுக்கு இராணுவத்தால் அனுப்பப்பட்டவங்க கொஞ்சம் பேர் போய் செய்கிறாங்க எல்லாம். ஏனே மாற்றுக்குழுக்களில் இருந்தவங்களும் எல்லாரும் சொல்லலை, ஒரு சிலர் அவனுக்கூட சேர்ந்து செயல்படுறாங்க. அப்புறம் என்னடா எங்கட போராளிகளில் போய் நீங்கள் படி சொல்லி கொண்டிருக்கிறீங்க? சிறிதரை நீ நல்ல நீயாடா? நீ என்னடா ஆட்சி மாறி மாறி ரணிலுக்கு வக்காலத்து வாங்கினாய், அப்புறம் மைத்திலிக்கு வக்காலத்து வாங்கினாய், அப்புறம் அதை மஹிந்த ராஜபக்சாக்களோட வக்காலத்து வாங்கினாய். இப்போ வந்துட்டு என்னடா செய்கிற? என்னடா என்னடா என்ன 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 நடக்கு? நீங்கள் கல் வைக்க போகலாம், நீங்கள் அரசாங்கத்தோட போய் பேச்சுவார்த்தை செய்யலாம், நீங்கள் அரசாங்கத்தோட போய் எல்லாம் செய்யலாம். ஆனால் புலிகள் மட்டும் போயிடக்கூடாது. மிக விரைவு இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் மிக விரைவில் உங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூட நாங்கள்லாம் மௌனம் இதை கழிச்சு வேதனை ஒரு என்ன சொல்கிறேன், ஆண்டவர் கடவுளும் வந்து என்ன அழுற பிள்ளைக்கு தான் பால் கொடுப்பார், அழாமல் இருக்கிற பசிக்காத பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டார். இப்போ எனக்கு பசிக்குது அழுறேன், நான் விளங்கிட்டேன், பசிக்குது சரி அழுறேன், வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன். உங்களோட ஒவ்வொரு சொல்லுக்களும் எங்களை இதயத்தில் பட்டு பாயுது. ஏன்னா உண்மையாக குருதிங்க, உண்மையாக யுத்தம் எத்தனை காடு மேடு பனி மழை தண்ணி சேறு ஜட்டிடா வெளிப்படையாக சொல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளை இல்லை நீங்கள் என்ன பிள்ளையா கதைக்கிறேன்னு சொல்லக்கூடா. டேய் நாங்கடா மாவிலாத்துலேருந்து 93 94 95 வன்னிக்கு சண்டையாமன்னு சொல்லி 1000 பேர் வருவாங்கண்டாடா. அங்கோட காடு இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர் சுதாகரன் எல்லாம் இருக்கிறான் எங்களோட இந்த போராளி. அங்கேருந்து நாங்கள் 15 பேர் தான் 1000 பேரை கூட்டி வருவோம் தம்புலாம் அது வயலுக்குள்ளால். 1000 பேர் 10 லைன் 100 பேர். அப்போ நாங்கள் 15 பேர் என்ன 3க்கு 5 பேர் 30 பேர் ராமோன்னு தருவார் சண்டைக்கு ஏற்ற மாதிரி. அந்த 30 பேரும் அந்த 5 பேர் நாங்கள் வழிகாட்டி முன்னுக்கு தாண்டா போவோம். போய் அந்த வயலுக்கு கம்பியை வெட்டி போட்டு 10 லைன் 3க்கு 5 லைன் பின்னுக்கு 5 லைன் 100 தம்புலாம் அந்த வயலுக்கு இறங்கிடுவோம். அப்போ இறங்கிட்டு நாங்கள் வந்தால் சிவத்த பாலத்தில் வந்து இறக்க அடி விழுந்துரும் எங்களுக்கு, கிளேமர் அடி செல் அடி சித்தஞ்சி எப்படி இருக்கும் வயலெல்லாம் இவ்வளோ இடுப்பளவு தண்ணி. அங்கே ஓடி இங்கே ஓடி மாறி எல்லாம் எடுத்து ஆக்களை நின்று சண்டை பிடிச்சி அவ்வளோ போராளியும் திருப்பி கொண்டு வந்து பொன்னாங்கண்ணி என்ற ஒரு இடத்துல வச்சிருந்து திருப்பி அடுத்த நாள் ரோட்டு கடக்க போவோம். மாயிரி கிராமண்டு தம்பலாம் அந்த ஊருக்குள்ளால் கடந்து கந்தலா சுற்றி ஒரு நாளில் கடந்து பாலமுட்டார் போகிற ரோட்டை 2 நாள் கடந்து 24 மணித்தியாலம் 48 மணித்தியாலம் நடக்க வேண்டிய ஒரு பகல் மட்டும்தான் நாங்கள் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருப்போம் 1000 பேரும்.
ஒரு காட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்காது, கொண்டு போகிற பிஸ்கெட்டை தண்ணியை சாப்பிடும். அப்புறம் அடுத்த நாள் போய் தாண்டா வந்து தியாவனம்னு சொல்லி எங்கள் பாஸ்கர்ன்னு சொல்லி வந்து அப்புறம் குச்சோலிக்குள்ளால் வந்து வண்டியில் ஏற்றுறது கடலால். சில நேரம் கொக்கு தொடுவா கடலுக்குள்ளாலையும் போகிறேன். இதுக்கிடையிலடா இங்கேருந்து போகக்குள்ள எங்களுக்கு நடந்து ஜட்டி பட்டிடும். நான் என்ன பிள்ளை சொல்கிறேன்டா சகோதரிகளை பாருங்கள், ஜட்டி நடக்கல தொடை உரசி உரசி ரத்தம் பெரும் தொடையால் எங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் வந்து நடப்பா மழை தண்ணிக்குள்ளே வந்து தம்பளாவது வயலுக்கு இவ்வளவு சேறு இவ்வளவு தண்ணிக்கு இறங்குவோம் களத்துக்கு இறங்கி தான் டிரைவில் உயர்த்தி கொண்டு போய் ரோட்டில் ஏறுவோம். 1000 பேரையும் நாங்கள் வழிகாட்டியாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து பாலமண்டார் கடந்து தியாவனத்தில் கொண்டு வந்து விட்டு தான் திரும்பி மூதுருக்கு போவோம். நாங்கள் சுதாரணையோட இப்போ இருக்கிற சுதாரணையோட கொண்டு போய் அதுக்கு பிறகு தியாவன டீம் இஞ்சால குச்சோலியை கொண்டு வரும். அப்போ அதுக்கிடையில் எங்களுக்கு ஒவ்வொரு போராளிகளுக்கும் என்ன ஜட்டியை கலட்டி கோல்சருக்குள்ளே சுருட்டி வச்சுட்டு அந்த சைவுள் துடைக்க தருவாங்க சிந்தி எங்களோட போராளிகளுக்கு வழங்கு நான் கதைக்கிறேன். அந்த சிந்தி நீள சிந்தி வேட்டி மாய் அதை எடுத்து கோமணம் கட்டிடுவோம். கோமணம் கட்டி தாண்டா ஜீன்ஸை போட்டுட்டு ரோட்டு வழி போயிட்டா எங்களுக்கு ஏலாமல் போயிடும். அப்படி கஷ்டப்பட்ட போராளிகளை நாங்கள் அதோட தண்ணிக்குள்ளே நடந்த துடைக்குள்ளே அட்டை பிடிச்சிடும். ஜீன்ஸுக்குள்ளால் அட்டை பிடிச்சி இங்கே நம்ம செத்தம் குடிச்சு போயிருக்கும். வந்து ஒரு இடத்துல நாங்கள் சிப்பித்தடல் இருக்க ஒரு இடத்துல பார்த்தா என்னடா ஊரு தண்டு பார்த்தா அட்டை இந்தளவு சின்ன ஒரு அட்டை இந்தளவில் இருக்கும். ரத்தம் காலால் ஓடும். எத்தனை பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படி தான் எங்களோட வார அவ்வளவு எங்களோட இன்னத்தாலெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட போராளிகள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு இவ்வளோ நாங்கள் ரோட்டு கிடக்க இல்லை. நாங்கள் ஒரு 4-5 போராளி கோமணம் கட்டுவோம். கட்டிட்டு ஜட்டியை சுருட்டி இதுக்கு வச்சுருவோம். அப்போ நாங்கள் சொல்லி கொண்டு போகிறேன் முன்னுக்கு போக அடே ஆமி அடித்து எங்கட பொடி எடுத்தா ஜீன்ஸை கலாட்டி பார்த்தாண்டா சிந்தி தான் கட்டியிருப்போம். வெள்ளை வேட்டியை தான். ஏன்னா எங்களுக்கு இந்த ஜட்டி போட்டால் அறுக்குது. அப்போ கோமணம் இறக்கி கட்டுறது. அப்போ எங்கட பொடி எடுத்துட்டு அடுத்த நாள் காட்டுவான் புலிகளுக்கு ஜட்டியே இல்லை கோமணம் கட்டி தான் ஜீன்ஸ் போட்டிருக்காங்கள்ட்டு. ஆனால் கோல்சருக்கு இருந்து ஜட்டி எடுத்தாண்டா அது பெரிய எப்படி இருக்கு ஈர ஜட்டியை கலட்டி கோல்சருக்கு வச்சான். அப்படியெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா எங்களுக்கு ஏலாவது துடைக்கெல்லாம் என்ன செய்வோம் ஒயில் பூசுவோம். அந்த துடைக்கு ஒயில் பூசுனா தான் அடுத்த நாள் நடக்கலாம் குளிச்சு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டா நாங்கள் எங்களோட போராட்டத்தை வளர்த்த நாங்கள். ஒவ்வொரு போராளிகளில் எவ்வளோ மனசில் இருக்குன்னு தெரியுமா எங்களோட தியாகங்கள். எந்த காட்டு இல்லைடா எங்களோட கால்படலை. மல்லாத்து காட்டிலேருந்து மட்டக்களப்பு வரைக்கும் எங்களோட கால் பட்டது. எத்தனை போராளிகளுக்கு கால் இல்லை, எத்தனை போராளிகள் கை இல்லை, எத்தனை போராளிகளுக்கு இன்றைக்கும் என்ன பரலசாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எஞ்சி இருக்கிறோம். அவ்வளவு கஷ்டத்திலேயும் வந்த போராளிகள் எஞ்சி இருக்கிறோம்ட்டா எங்களால் தான் ஒரு விடிவு வரப்போகுது. எஞ்சி இருக்கிற போராளிகளால் இந்த முழுமையாக இருக்கிற புலிகளால் எங்களால் எங்களோட மக்களுக்கு முடிவு வரப்போகுது. எங்களோட போராளிகளுக்கு முடிவு வரப்போகுது. எங்களுக்கு முழுமையாக இருக்கிறோம் நாங்கள். அது கடவுள் மிஞ்ச வச்சுருக்கோம். எல்லாராலையும் இயலாது. எங்களோட தேசிய தலைவர் கிருஷ்ணர் வரம் பெற்ற மாதிரி ஒரு ஆள் தான் ஒரு முடிவெடுக்கிற. ஒரு சண்டியம் போனால் 10 பேர் பின்னால் வருவான், 10 பேருக்கு பின்னால் 100 பேர் வருவான்ற மாதிரி இம்பராசா புலி அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் வந்துண்டா ஒரு புலி போய் பார்லமெண்ட் சீருமண்டா தாண்டா பிறகு பின்னால் 10 புலி வரும், பிறகு பின்னால் 100 புலி 1000 புலி வரும். அரசியல் ரீதியாக இது நடந்தே ஆகும். மிக விரைவில் இது நடந்தே ஆகும். இதை மட்டும் கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டு முன்னாள் போராளிகள் எல்லாரும் போராளிகள் இராணுவத்துக்குரியாக்கள் யாருமே என்ன இராணுவத்துக்குரியாக்கள் இவங்களெல்லாம் உண்மையான போராளிகள் இறந்துட்டார்கள். இருக்கிற போராளிகள் எல்லாம் என்ன போராளிகள் இல்லை, வீரச்சாவடைஞ்சவங்க மட்டும்தான் போராளிகள். என்றால் வீரச்சாவடைஞ்ச போராளிகள் எங்களோட வந்த போராளிகள் தான் வீரச்சாவு. நாங்கள் 3 பேர் போனால் ஒருவன் வீரச்சாவு, ஒரு வெங்காயம். எங்களில் ஒருவன் தான் வீரச்சாவு. அந்த அவ்வளவு வீரச்சாவு அடைஞ்ச சும்மா விஷயம் இல்லை. அவ்வளவு போராளியும் கொண்டு வந்து துயிலும் இல்லத்தில் அடக்கம் சேர்ந்து ஆடுறா நாங்கள் தானேடா. அப்போ வலது கையும் இடது கையும் தாண்டா வீரச்சாவு அடைஞ்சது. இன்றைக்கு வலது கைண்டா இடது கை நாங்கள் இல்லை, இடது கை வீரச்சாவண்டா வலது கை நாங்கள். அதான்டா போராளிகள். அது ஒரு 10 பேர் புலவுறான். ஏன் தமிழரசு கட்சிக்கு புலவுறவன் இல்லையா, காட்டி கொடுக்குற ஊட்டி கொடுக்குறவன் இல்லையா, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு காட்டி கொடுக்குற ஊட்டி கொடுக்குறவன் இல்லையா. அடே உங்களோட கட்சிக்கு இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீதரன் மடையா ஸ்ரீதரன் உங்களோட கட்சிக்கு இன்றைக்கு யார்டா தலைவன்? தமிழரசு கட்சிக்கு யார்டா? சிவி சிவஞானத்துக்கு என்னடா தெரியும்? எரும மாடு அவனுக்கு என்னடா தெரியும்? சிவி சிவஞானத்துக்கு அவங்களோட கட்சியில் யார்டா முடிவெடுக்கிறது? என்ன சுமந்திரன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். என்னடா எங்கட போராளிகளை பற்றி படி சொல்கிறேன். நீ யார்டா நீ போராளியை பற்றி கேட்குறது? சிறிதரனை போன்றவர்களுக்கு தான் சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், கண்டனமாக சொல்கிறேன். இந்த போராளிகளை பற்றி கட்டசுவரை நீ கதைச்சிங்கன்னு அரசியல்வாதி மாதிரி உங்களுக்கு மிக விரைவில் மாற்றம் வரும். நான் சொன்னேன், அழுற பிள்ளைக்கு கடவுள் பால் கொடுப்பார், அழாத பிள்ளைக்கு பால் கிடைக்காது, பசிக்கிற பிள்ளைக்கு தான் பால் தேவை. நான் அழுது கொண்டிருக்கேன், மாற்றம் வந்தால் செத்திங்க நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு இதை தான் கட்ட எச்சரிக்கையாக சொல்கிறேன். போட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைச்சா போராளிகள் இவ்வளோ தியாகத்தை செய்து இவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் முழுசாக இருந்தாப்புல எல்லாம் கவர் எடுத்து அங்கே எடுத்துஞ்சிருது.
அவ்வளோ நெருப்பு மலைங்க, அவ்வளோ நம்ம சொன்ன முழுக்க இவ்வளவு நான் பட்ட கஷ்டம். இப்போ நான் சொன்ன அவ்வளோ நான் ரியலாக நின்றேன். படம் எனக்கு படம் நடிக்க தெரியாது, ரியலாக நின்றது தான் நான் சொல்லியிருக்கேன் என்று சொல்லி கொண்டு அன்பார்ந்த புலம்பெயர்ந்த உறவுகளை, தாய உறவுகளை, போராளிகளை, இந்த லைஃப்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முழு போராளிகளும் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. புலிகள் இந்த வடக்கு கிழக்கில் அரசியல் மாற்றத்துக்கு வரும் வரைக்கும் இந்த நரிகள் எங்களை கொல்லத்தான் போகிறாங்க. இந்த புலிகள் அவங்களுக்கு பயம், காலம் செல்ல செல்ல தங்களுக்கு வயசு போகுதானே, எல்லாருக்கும் சொத்தெல்லாம் சேர்த்துட்டான். அப்போ வயசு போய் இனி ஒரு கட்டம் இப்போ ஜேஇபி இப்போ எம்பிபி அரசாங்கம் வந்த மாதிரி புலிகளுக்கு வடக்கு கிழக்கு ஆட்சி வந்துடும். அதுலேயும் இம்பராசா தான் தாயத்திலேருந்து உறுதியாக, உண்மையாக, நேர்த்தியாக, விசுவாசமாக இன்றைக்கு வரைக்கும் புலியண்ட கோஷத்தோட, புலியண்ட உறுதியோட தான் பட்ட கஷ்டத்தை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக நிற்கிறேன்டா இம்பராசான்றது இவனுங்களுக்கு தெரியும், இந்த அரசியல்வாதிமாக இருக்கு. அப்போ இம்பராசா வளரக்கூடாதுன்றதில் கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மனசிலையும் போராளிகள் மனசிலையும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் போராளிகள் நீங்கள் முடிவெடுத்தால் தான் நாங்கள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வரணும். போராளிகள் கையில் இந்த அரசியல் மாற்றம் வரும் வரைக்கும் இவர்கள் இந்த நரிகள் போராளிகளையும் விட மாட்டாங்க, மக்களையும் விட மாட்டாங்க, மக்களை அழிச்சியே போட்டுருவாங்க. அழிக்கிறதுக்கு இடையில் போராளிகள் கையில் வடக்கு கிழக்கு அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு போராளிகள் நிற்குது. அதுக்காக போராளிகள் என்றால் இம்பராசா மட்டும் இல்லை, போராளிகள் கட்சிகள் இருக்கிறாங்க. அது போராளிகளில் ஒரு ஆள் வந்தால் கூட நிச்சயம் அது எல்லா போராளிகளும் ஒன்று சேருவாங்க. போராளிகளுக்குள்ள அது கட்டாயம் வரும், மாற்றம் ஒன்று சேர்ந்த கட்டம் வரும். இந்த தமிழரசு கட்சி மாதிரி 10 பிரிஞ்சு நிற்க போகிறதும் இல்லை, இந்த என்ன சைக்கிள் கட்சி மாதிரி 4 பிரிஞ்சு போய் நிற்கிற போகிறதும் இல்லை, இபிடிபி மாதிரி 3 பிரிஞ்சு போய் நிற்க போகிறதும் இல்லை, ஏனைய கட்சிகள் மாதிரி பிரிஞ்சு போய் எங்கட போராளிகள் 2 கட்சி நிற்கிது தாயத்தில். அது இப்போ அவங்க போகிற பாதை அது வேந்தனோடையும் காய்ச்சி, வேந்தன் சங்கை விட்டு வராதான், சங்குக்குள்ளே கொள்கையோட நிற்கிறான். நாங்கள் இப்போ ஒரு 3 மாதம் முதல் வேந்தனை கூப்பிட்டு காய்க்க, அது துளசி அவர் பெரிய கேணல் என்ன நிர்வாக செயலை, இது எனக்கு வருது கோவம், அவர் எங்களை சந்திக்க, அவர் பெரிய கேணல், பெரிய தளபதி, பெரிய கேணல், அவர் விரல சந்திக்க. நாங்கள் போய் சந்திச்சேன், வாங்க போராளிகள் ஒன்று சேருவோம். நான் அடுத்த நேரம் ஜனநாயக போராளிகளுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன், நாங்கள் போய் சந்திச்சா ஒன்று சேருவோம், நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். வேந்தனை கூப்பிட்டு கேட்க, வேந்தன் மாமண்டு போட்டு சங்க விட்டு வெளியே வர மாட்டேன். என் அடைக்கல நான் அந்த கோமணத்தை பிடிச்சி கொண்டு இருந்தால் தானே அவருக்கு, அவங்களுக்கு 2 சீட்டு இருந்தால் காணும், 2 சீட்டு காடா சண்டை பிடிச்ச நாங்கள். எங்கட மக்களை ஒழுங்கமைச்சு, எங்கட போராளிகளை கட்டமைச்சு, எங்கட வடக்கு கிழக்கில் தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்கி எங்கட மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்து கொடுக்கணும். உங்களுக்கு சீட்டு இருந்தால் சரியா. வேந்தன் வந்து சந்திச்ச இடத்துல நிறைய விஷயம் கேட்ச ஆனபடியாக அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவுக்கு வரக்குள்ள புலத்தில் இருக்கிற போராளிகளும் தாயத்தில் இருக்கிற போராளிகளும் நீங்கள் சிந்திங்க, செயல்படுங்க. நாங்கள் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்க அதுக்கு நான் ரெடி, இன்றைக்கும் ரெடி. இன்பராசாட தலைமைக்கு கீழே தான் அந்த மாற்றம் வரணும் என்று நான் எதிர்பார்க்கல. உண்மையாக, உறுதியாக, நேர்த்தியாக அவன் கூட எங்களுக்கும் போராட்டத்தில் குடும்பம் இருந்தது, அம்மா இருந்தால், அப்பா இருந்தால், மனைவி இருந்த, பிள்ளை இருந்த, எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் நாங்கள் போராட இல்லையா? ஏன் மனுஷ பிள்ளையில விட்டுட்டு வன்னியில் விட்டுட்டு அம்பாறை கஞ்சி குடிச்சாரு தொங்கல் வரைக்கும் எங்கட போராளிகள் போய் நிற்கலையா? அம்பாறையிலிருந்து இங்கே வடக்கில் வந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் போய் நிற்கலையா மனுஷ பிள்ளையில் அம்மாவை விட்டுட்டு? அதே மாதிரி இப்போயும் தான் அரசியல் ரீதியாக நிற்கிறதுக்கு எங்கட போராளிகள் துணிவாக இருங்க, உறுதியாக இருந்துங்க, உண்மையான இல்லைங்க. உண்மையான போராளி, உறுதியான போராளி, நம்பிக்கையான போராளி இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஆறும் தலைமை தாங்க. தலைமைக்கு விசுவாசம் மற்றும் உறுதி இருக்கணும், மனபலம் இருக்கணும். எங்களோட தலைவர் மாதிரி வீரச்சாவடைக்கு 1000 பேர் போனால் 900 பேரும் வீரச்சாவடையலாம். 100 பேர் தான் அதில் 50 பேர் காயம், 50 பேர் தான் மிஞ்சி வரலாம். ஆனால் தலைவர் மனபலத்தோடு இருப்பார். கொண்ட லட்சியம் கொண்டுடாத தலைவன் காலடி மண்ணிலே நின்று கொண்ட ஒரு போர்க்கொடி தூக்கி போராடிய போராளிகள் நாங்கள். சரியா? அப்போ எங்களுக்கு லட்சியம் இருக்குது, துணிவு இருக்குது, உண்மை இருக்குது. அதே மாதிரி ஒரு துணிவோடு இருக்கிற 6வது தலைமை தாங்கலாம் நிச்சயமாக. அப்படியா? ஆனால் விசுவாசமும் இருக்கணும், மனம் உடையக்கூடாது. இந்த பண்ண பிரச்சனை வரும். ஒரு நீங்கள் இப்போ இம்பராசா வந்த மாதிரி நீங்கள் 8 வருஷம் அரசியலுக்கு வரணும், பண்ண பிரச்சனையை முகம் கொடுக்கணும். எனக்கு சொன்னமா எத்தனையோ புத்திஜீவிகள் சொன்னா, இம்பராசா நீ வளர்ந்து வந்தால் அரசாங்கத்தால் உனக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனால் எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரி தான் உன்னை வளர விட மாட்டாங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா புலிகள் அடையாளத்தை அவங்க தானே வச்சு கொண்டு செயல்படுறாங்க. அப்போ புலிகள் உண்மையாக வந்துட்டேன்னா அப்புறம் அவங்களுக்கு தெரியும் புலிகள் மக்களுக்கு சரியாக தான் செய்வாங்கள்ட்டு. ஏன்னா புலிகளில் நிர்வாகத்துக்கு இருந்தவங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. புலிகளின் குரல், வருவாய்த்துறை, நிதித்துறை, சேரன், சோழன், பாண்டியன், மருதம் என்று சொல்லி நீதி, நிர்வாகம் எல்லாத்துக்கும் இருந்தவங்களும் ஒன்று சேர்ந்தாங்கட்டா நிர்வாகம் சரியாக போகும். அப்போ ஆனால் இதை புலிகளுக்கு தலைமை தாங்கி ஒரு அரசியல் ரீதியாக வாரவங்களை கட்டச்சு வரையும் விடாது எங்களோட தமிழ் அரசியல் மாதிரி. நீ எதிர்நீச்சல் போட வேண்டியது
உங்களோட தமிழ் அரசியல்வாதி மாற்றம் இருந்தா இன்பராசா. இப்போ நீ வளரும் வரைக்கும் நீ பேசாமல் உன்னை விட்டு கொண்டிருப்பான். நீ வளர்ந்து கொஞ்சம் பிறகு உனக்கு எதிரான கல்லறி நிறைய வரும். அந்த நேரம் தான் நான் முடிவெடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஆள் 4 வருஷத்துக்கு முதலே லண்டன்லேருந்து ஒரு புத்திஜீவி சால் சன்னாண்டு வடிவா சொல்வார். இதைத்தான் சொல்லுவார். அவர் இஸ்ரேல் சண்டை, வியட்நாம் சண்டை எல்லாம் சொல்லி வர சொன்னார். எதிர்நீச்சல் போட வேண்டியது தமிழ் அரசியல்வாதிமாருக்கு தான். அரசாங்கம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா அரசாங்கம் ஜனநாயக உரிமை தந்துட்டு உங்களுக்கு என்று சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்நீச்சல் போடுற இந்த தமிழ் அரசியல்வாதி மாதிரி தான் எங்களோட அடையாளத்தை வச்சுக்கொண்டு கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கோம். அந்த அடையாளத்தை நாங்கள் மீட்டெடுக்கணும். அன்பார்ந்த போராளிகளை நீங்கள் விழிப்பாருங்க. நிச்சயம் எங்களுக்கு ஒரு காலம் வரும், நேரம் வரும். மக்களும் புலத்தில் இருக்கிற மக்களும் தாயத்தில் உள்ள மக்களும் என்னுடைய வேதனை, கொதி, என்னுடைய என்ன சொல்கிற ஆத்திரம், ஆவசத்தை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த சிறிதரனை போன்றவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், முன்னாள் போராளிகள் எல்லாம் இறந்துட்டார் என்று சொல்லி அவர் பேப்பருக்கே அறிக்கை கொடுத்துருக்கிறான். இதே மாதிரி தான் விக்னேஸ்வரன் சொன்னோம். முன்னாள் போராளிகள் மூல செலவு செய்து கொடுத்துருக்காண்டி இங்கே வந்து வடமானத்தை அழிச்சு போட்டான். வந்த காசை திருப்பி அனுப்பினோம். போராளிகளுக்கு கூட ஒரு தொழில் வாய்ப்பை செய்யாமல் இப்படி ஒவ்வொருவரும் சொல்கிறதுக்கு இடம் பெற்றது முன்னாள் போராளிகள். நீங்கள் ஒற்றுமை இல்லை, இந்த ஏனைய கட்சிகளும் ஒற்றுமை இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் போராளிகள் ஒரு தேசிய தலைவரை கட்டுக்கோப்புகள் என்று அவற்றை உப்பில் வளர்ந்த போராளிகள் இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக உண்மையாக நிற்கணும். நீங்கள் உங்களை ஆயுதம் தூக்க சொல்லலை, அரசியல் ரீதியாக உறுதியாக நில்லுங்க. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பசி, பட்டினி, கடன், லோன், கஷ்டம் இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு நாங்கள் பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு கண்டு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கலாம். உங்களுக்கு கண்டு ஒரு மாத சம்பளத்தை வார அளவுக்கு உங்களுக்கு கண்டு சொல்லி நாளாந்த ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி மாதாந்த சம்பளத்தை தார அளவுக்கு புலிகள் பலமடையணும். அரசியல் ரீதியாக பலமடையணும்னா நாங்கள் ஒரு தொழிற்பேட்டியில் உருவாக்கணும். எங்களோட காசுகள் நிறைய வெளிநாட்டில் கிடக்கு தடை செய்யப்பட்டு. நாங்கள் அரசியல் பலத்தை எடுத்தோம்னா நாங்கள் அந்த நாட்டில் போயிட்டு நாங்கள் இந்த அரசியல் அங்கீகாரம் எடுத்துட்டோம், நாங்கள் பார்லமெண்டம் வந்துட்டோம், எங்களுக்கு ஜனநாயக உரிமை வந்திருக்குது. விடுதலை புலிகளுக்கு தடை செய்யப்பட்ட காசை இந்த நாங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் 2 பேர் வந்திருக்கோம் புலிகள் என்ற பேரோட இந்த ஆதாரம் அடையாளம், இந்த காசை ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் வடகிழக்கு கொண்டு போய் முன்னாள் போராளிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி அவங்களுக்கு தொழில் ரீதியான தொழில் அபிவிருத்திகளை செய்யணும். மாதிரி பண்ணைகளை உருவாக்கணும். ஆடு மாடு கோழி என்று உருவாக்கி எங்களோட போராட்ட காலத்தில் எப்படி குட்டியன் அமைச்சிருந்தார் தொழில்களை வேறு அமைப்புகள் செய்திருந்ததோ அதே மாதிரி நாங்கள் உருவாக்கி எங்களோட போராளிகளை தன்னிறைவான ஒரு மாதாந்த சம்பளத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி போராளிகள் இருந்தால் வழங்கும் மாவீர குடும்பத்தில் எஞ்சியவர்கள் மாவீர பெற்றோர்களுக்கும் எங்களோட நிர்வாகம் வந்தால் தான் இது சரி வரும். அதே மாதிரி மக்கள் தான் போராளி தான் மக்கள், அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த நிர்வாகத்தை அமைக்கிறது புலிகள் ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சா தான் புலிகளுக்குரிய தடை செய்யப்பட்ட சகலதையும் கொண்டு வரலாம். எந்த நாட்டுக்கு போய் புலிகள் கதைச்சா மட்டும்தான் அந்த நாடு கேட்கும். சண்டை செய்தவங்க போய் கதைக்கிறதா, பார்த்துருந்தவன் போய் கதைக்கிறதா? சண்டை செய்தவன், அரசாங்கத்தோட சண்டை செய்தவனும் அரசாங்கமும் நாங்களும் தான் போய் கதைக்கணும். ஐக்கிய நாடு சபையில் இப்படி தான் போர் நடந்தது, இப்படி தான் யுத்தம் நடந்தது. எங்களுக்கு தான் அவங்க அடித்தாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு அடித்தோம். இனி நாங்கள் அவங்களுக்கு அடிக்க மாட்டோம், இனி எங்களுக்கு அவங்க அடிக்க இல்லை. எங்களுக்கு ஜனநாயக உரிமை தான் தேவை என்று சொல்லி நாங்கள் போய் ஐக்கிய நாடு சபையில் கதைச்சா மட்டும்தான் இந்த உலக நாடு, சர்வதேச நாடு எங்களுக்கு செவி சாய்ப்பாங்க. இது வரைக்கும் இந்த அரசியல்வாதி மாதிரி கதைக்க காலம் பூரா எரிச்சொலி வச்சு எங்களோட போராட்டத்தை அழிச்ச மாதிரி நரி விளையாட்டு காட்டி எரிச்சொலியும் வந்து ஒருவன் வந்தானே நோர்வே தூதுவர் என்று சொல்லிப்பா அழித்த மாதிரி ஏனைய ஐக்கிய நாட்டு ஜெனிவாலையும் இதான் நடக்கும். காலத்துக்கு காலம் போய் இவங்கள் போய் நாடு சுற்றி இந்த பைத்தியம் ஒன்று போய் திரியுது. இந்த அர்ஜுன் அதே மாதிரி இவனுக்கு கொட்டுறாங்க காசு. அவனுக்கு கொட்டுறதை எங்கட போராளிகளில் ஒரு 5 பேரை உண்மையானவங்கள, உறுதியானவங்கள, பேசக்கூடியவங்களா, உண்மையாக போராடினவங்களை எடுத்து விடுங்க. 5 பேரை நாங்கள் கதைக்கிறோம் ஐக்கிய நாடு சபையில். நாங்கள் சொல்கிறோம் என்ன கதைக்கணும் எங்களுக்கு தெரியும், போராடின எங்களுக்கு தான் தெரியும். இந்த பைத்தியம்லாம் கொட்டுறீங்க, கொட்டி வீணா பைத்தியம் தெரியுது எல்லாம். அப்போ உண்மையான போராளிகள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு இப்படி இருக்க நாளைக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் அரசாங்கம் இதில் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் விரட்டில் உண்மையாக மனசில் இருக்கிறது தான் எங்களால் எல்லாம் எழும். நான் திரும்ப சொல்கிறேன், தலைவர் கட்டளை தான் இட்டவர். எஞ்சிய போராளிகள் தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் சமர்க்களம் கண்டு வந்தேன். அதே மாதிரி மைந்தாவோ ஹோட்டாவோ கட்டளை தான் இட்டவங்க. சரத் பொன்சியா கட்டளை தான் இட்டது. எஞ்சிய இராணுவத்தினர் தான் சண்டை செய்து வந்தவங்க. இன்றைக்கு இருக்கிறான் வெற்றி விழா கொண்டாடுறாங்களே இராணுவத்துக்கு. அதே மாதிரி ஏன் எஞ்சிய போராளிகளுக்கு வெற்றி விழா கொண்டாடல? ஏன் எஞ்சிய போராளிகள் நம்புறீங்கல்ல? ஏன் நம்புறீங்களா? புலம் இந்த மக்கள்கிட்ட கேட்குறேன். புலம் இந்த போராளிகள் இருக்கு, ஏன் எங்களை நம்பல? என்ன சரி என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன். ஊற்று புல சொல்லுங்க. நீங்கள் பல படி சொல்கிறீங்க எனக்கு. நீங்கள் ஊற்று இன்பராசா ஊற்று புல சொல்லுங்க. இராணுவத்துக்கு இன்பராசாங்க ஊற்று இதை நிறுவீங்க. ஒரு புல சொல்லுங்க. சரியா? இந்த 8 வருஷம் நாங்கள் அரசியல் செய்கிறோம். அரசாங்கத்தால் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம்? இதுவரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்தது இல்லை. அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் புலிகளை
டேஸ்போராவும் பழக்காது, புலம்பெயர்ந்த மக்களும் பழக்காது. புலிகள் போராடினமாய் இன்றைக்கு புலிகளை மக்களும் நம்பலை, புலம்பெயர்ந்த டேஸ்போராவும் நம்பலை. புலிகள் இப்படி அழிஞ்சிருவாங்க. நீங்கள் அடிக்க தேவையில்லடா எங்களுக்கு, நீ இது என்ன அரசாங்கம் அடிக்க தேவையில்லை, நீங்கள் அடிக்கிற அடிதாண்டா எங்களுக்கு இப்போ இந்த ரோட்டில் விட்டுருக்கு. அரசாங்கத்துக்கு இப்போ சந்தோஷம் என்னென்னு தெரியுமா, புலிகளை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ எங்களில் ஒன்றும் செய்யாது, அரசாங்கத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் தந்த பெரிய தண்டனை நீங்கள் தந்தது. புலம்பெயர்ந்த இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் உதவி செய்து இந்த சிறுதரனெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அங்கே ஜெனிவாவளியில் கொண்டு சுற்றுலாவுக்கு கொண்டு விட்டு அவனுங்களை வளர்க்குறீங்களே. ஆனால் உண்மையான நான் சொன்னேனே இப்போ காடு மேடு நான் சொன்னேன் கோமணம் கட்டி கொண்டு தெரிஞ்சேன் சிந்தி. அப்போ எங்கட போராளி நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்ட போராளிகளை தவிக்க விட்டுட்டீங்களே. நீங்கள் நினைக்கக்கூட மாவீரர் தியாகம் உங்களை சும்மா விடாது. அதே மாதிரி எஞ்சிய போராளிகள் மாவீரர் நாங்கள் இறந்துருக்கோம். சீரியஸாக கண் கலங்குது, சீரியஸாக உண்மையாக சொல்கிறோம், கவலையாக இருக்குது. நாங்கள் இறந்துருக்கு, நாங்கள் வீரச்சாவடைஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு விதத்தில் சிந்திக்கிறேன் என்னென்னா, நாங்கள் கடவுள் தலைவரை கிருஷ்ணபுரம் பெற்றமாயி தமிழனுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் உருவாகினமாயி தான் என்ன விட்டுருக்க தெரியாண்டு சந்தேகமாக இருக்கு எனக்கு. என்ன வேறு ஆட்கள் என்ன மாதிரி செயல்பட மாட்டாங்க, உண்மையை கதைக்க மாட்டான். பயம் 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 எல்லாருக்கும். நான் பயப்படல. என்ன காரணம், எனக்கு தேர்தல் திணைக்களத்தில் மஹிந்த தேசப்பிரியா சொல்லியிருக்கார், ஜனநாயக ரீதியாக உண்ட உரிமையை கதை, நீ ஆயுதம் தூக்க கூப்பிடலை. நான் உண்மையை தானே கேட்குறேன். அப்போ எனக்கு தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சொல்லியிருக்கு. விடுதலை புலிகள் தான் இந்த மக்களுக்கு உறுத்தானவர்கள். இன்றைக்கு பிளட்டு டெலோ இபி கர்ணா புள்ளியான் ஏனைய ஆயுத குழுக்கள்லாம் பார்லமெண்டத்தில் இருக்குது. இந்த என்ன ஜேஇபி எல்லாம் பார்லமெண்டமும் ஆட்சியிலையும் இருக்குது. ஆனால் ஏன் விடுதலை புலிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது மஹிந்த தேசப்பிரியா இன்றைக்கும் சாகலை தேர்தல் ஆணையாளர். அவர் தான் எனக்கு அந்த பலத்தை தந்தார். அவர் எப்போ சொன்னாரோ 2017 ஜனவரி 28 சொன்னவர் எனக்கு 2017 அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் நரசிங்கன் மாதிரி தான் இருக்கிறேன். காவடி ஆடிக்கொண்டு தான் இருக்கிறேன். விளங்கிட்டேன். அப்போ ஏன் உங்களை நம்ப ஏன் தண்டையில் என்னப்பா இந்த நரி நாய் பேய் பைத்தியத்துக்கெல்லாம் செய்கிறத புலிகளுக்கு ஊற்று வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் 5 போராளிகள் எடுங்க புலம்பெயர்ந்த தேசத்துக்கு. நீங்கள் இந்த ஒவ்வொரு தரம் ஐக்கிய நாடு இந்த அனந்தி என்னடாப்பா புருஷன் எழிலன்னா அவர் வீரச்சாவு மனுஷி எடுத்து என்னத்தில் கங்கணம் கட்டி ஆட போகிறீங்க. அதே மாதிரி இந்த பைத்தியத்தை அரிச்சுனா எடுத்து என்னத்தில் செய்ய போகிறீங்க. புலிகளை தான் நாங்கள் தான் சண்டை செய்தனா எங்களை எடுத்து விட்டு பாருங்க. இன்னைக்கு புலிகளில் ஒரு 5 பேரை நீங்கள் ஐக்கிய நாட்டு சபைக்கு புலம்பெயர்ந்த மக்களே உங்கள்கிட்ட போராளிகளை கேட்குறேன். நீங்கள் இந்த வார இதில் ஜெனிவா பேச்சு நடக்குது தானே, ஜெனிவா கூட்டங்கள் ஒவ்வொரு வருஷம் நடக்குது தானே, 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அந்த இதில் வந்து ஜெனிவா கூட்டத்தில் அமர்வில் 5 புலிகள் எங்களில் தலைமையில் கையில் உண்டு காலில் உண்டு வரும். சரியா, 2 கண்ணும் இல்லாமல் உண்டு வரும். நாங்கள் 5 புலிகளில் 2 பெண்கள் வரும், கையில் காலில் 2 அதில் வந்து 3 பேர் போராளியாக நாங்கள் வாரோம். 5 பேர் வாரோம். கொண்டு விடுங்க, நாங்களே என்ன கதைக்கிறோம்னு பாருங்க. என்ன கதைக்கிறோம்னு பாருங்க, அதை செய்யுங்க. செய்யாமல் கள்ள நீளை கொண்டு வளர்த்து போட்டு கடைசியால் சொல்கிறேன் அவனை நம்பி வேலை இல்லை, இவனை நம்பி வேலை இல்லை. எங்களோட மக்கள் பாவம், இனி நாங்கள் புலத்திலேருந்து வேலை உதவி செய்ய மாட்டோம். ஒவ்வொருவங்களும் இப்படித்தான் செய்கிறான். எங்கடா புலிகளுக்கு நீங்கள் செய்து கைவிட்ட நீங்கள்? எங்கடா புலிகள் உங்களை கைவிட்டது? என்னடா செய்திருக்கிறீங்க கேட்குறேன். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்டையும் போராளிகள்கிட்டையும் கேட்குறேன். தாயத்தில் உள்ளவங்கள் அன்பையும் ஆதரவையும் வாக்கையும் தான் தரலாம். நீங்கள் அதை பைத்தியத்தில் வளர்க்குறீங்க, எல்லாரையும் கூப்பிட்றீங்க. இந்த சிறியர்னை மடையனெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு மைக்க கொடுத்து கதைக்க கொடுறீங்க. அப்போ புலிகளை கூப்பிட்டு விட்டு பார் புலி ஏன் ஜெனிவாவில் சிறிதர் என்னென்ன எல்லாரும் பாரவங்கள் முழுக்க என்ன எல்லாம் ஜெனிவா அமர்வில் என்ன பேசிட்டா வராங்க. எங்கள்ட நாட்டு பிரச்சனையை பற்றி கதைச்சிட்டா எல்லாம் நாடகம் நடிச்சுட்டு வராங்க. நாங்கள் போய் கதைச்சு போனால் உண்மையை கதைப்போம், என்ன நடந்த கதைப்போம். நாங்கள் தானே அரசாங்கத்தோட சண்டை செய்த, நாங்கள் இராணுவத்தோட சண்டை செய்த புலிகள் தானே. அப்போ எங்களுக்கு தானே தெரியும் என்ன கதைக்கணும் என்ன செய்யணும். அதே புலிகள் இன்றைக்கு வந்து என்னடா டெலோ எங்கள் அரசாங்கத்தோட சண்டை செய்தா, எங்களுக்கு எதிராக தானே டெலோ சண்டை செய்த. பிளட் என்ன அரசாங்கத்துடைய சண்டை செய்தவன், எங்களுக்கு எதிராக தானே சண்டை செய்தவன். இபிஆரில் யாரோட சண்டை செய்த, எங்களுக்கு எதிராக தானே எங்களோட மக்களுக்கும் எங்களுக்கு எதிராக சண்டை செய்தவன். ஆனால் எல்லாரையும் சொல்லலை, இந்த தலைமைகளை சொல்கிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அடைக்கல, நான் சித்தார்த்தன் தலைமைகளை சொல்கிறேன். எல்லாரும் இன்றைக்கு அவங்க போய் என்னத்தில் கேட்க போகிறோம். அவங்கள எப்போ தலைவர் அழியணும், எப்போ போராட்டம் அழியணும் இருந்த நாய்க்கூட்டங்களை எடுத்து விடுறீங்க. ஆனால் உண்மையான புலிகள் உண்மையான தலைவற்ற விசுவாசத்தோட தலைவற்ற உணர்வோட தலைவற்ற உப்பை சாப்பிட்டவங்களை ரோட்டில் விட்டுறீங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நீங்கள் எங்கட உயிரோட நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு பசிக்குதுன்னு கேட்குறவனே சாப்பாடு கொடுக்காம நீங்கள் இறந்தவனுக்கு விளக்கு கொளுத்தி என்னடா பிரயோசனம்? புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்குறேன்.
புலம்பெயர்ந்த போராளிகள்கிட்ட கேட்குறோம். சரியா, நாங்கள் போராளிகள், எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கேட்குறோம். அப்போ தானே நாங்கள் துணிவாணிக்கலாம் இந்த நாட்டில். நாங்கள் தானே ஆயுதம் தூக்கி, எங்களுக்கு எப்போ யார்டா பலம்? அடக்கலநாதன் பலமா? சித்தாந்தம் பலமா? எங்களுக்கு ஆதரவு தருவானா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆதரவு தருவானா? ஸ்ரீதரன் ஆதரவு தருவானா? சுமந்திரன் ஆதரவு தருவானா? சாணக்கியன் ஆதரவு தருவானா? ஆற்றா எங்களுக்கு ஆதரவு தருவான்? நாங்கள் பார்லமெண்டம் போனால் தான் எங்களுக்கு ஆதரவு இருக்கும், எங்களுக்கு பலம் இருக்கும், அரசியல் அங்கீகாரம் இருக்கும். அப்போ தாண்டா நாங்கள் சொல்லும் புலிகளில் தடை. நாங்கள் பார்லமெண்டம் போனா தானே புலிகளில் தடையை கூட எடுப்பாங்க. புலிகள் பார்லமெண்டம் வந்தால் பிறகு நரிகளுக்கு வேலை இல்லையடா. அப்போ அந்த வாய்ப்பை தானேடா கேட்குறேன். ஏன்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிற புலிகளுக்கு கொடுக்கலாம்? நீங்கள் இவ்வளவுத்தை செய்து என்னத்தடா நீங்கள் காணப்படுறீங்க? நீங்கள் எங்களை எஞ்சிய நான் சொல்கிறேன், ஒரு பசிக்குதண்டு ஒரு பிச்சை கேட்டு வாரான். அந்த பசிக்குதண்டு கேட்டு வாரவனுக்கு பிச்சை போடாமல் சாப்பாடு கொடுக்காம செத்தவனுக்கு போய் நீங்கள் விளக்கு, நான் சொல்கிறேன், ஒரு பிச்சை கேட்டு வாரான், அவன்கிட்ட புள்ள செத்துட்டு. அப்போ சாப்பாடு கேட்டு வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவன்கிட்ட பிள்ளைக்கு போய் நீங்கள் விளக்கு கொளுத்தி என்ன பிரயோசனம்? அதில் போய் அழுது என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த புள்ள நினைக்குமா இல்லையா, வேதனைப்படுமா இல்லையா? என் அப்பா போனார், சாப்பாடு கொடுக்கல, எனக்கு வந்து விலகு கொளுத்துறான், அது ஆத்மா சாந்தி கிடையுமாடா? அதுமாதிரி எங்கட மாவீரருக்கு போய் நீங்கள் விலகு கொளுத்துறீங்கடா. எங்கட மாவீரர் நாங்கள் என்னடா, வீரச்சாவடைஞ்ச மேஜர் மைக்கேல் நாங்கள் தோல்ல தூக்கி வரோம், தனிசன் நாங்கள் தூக்கி வரோம், தேவன் நாங்கள் தூக்கி வரோம், வேந்தன் நாங்கள் தூக்கி வரோம், எத்தனை ஆயிரம் போராளிகள், சுமித்து நாங்கள் தூக்கி வரோம், டிக்கான் நாங்கள் தூக்கி வரோம், ஜான் நாங்கள் தூக்கி வரோம், தேவன் நாங்கள். அப்போ முழு போராளிகளை நாங்கள் கொண்டு புதைச்சிருக்கோம்டா. கடைசி 2006 கூட அறிவண்ண பொடி வரக்குள்ள உயிரோட பிடிச்சி அடித்து கொண்டாண்டா நேவிக்காரர்கள் எல்லாம், அந்த கருவண்ணன் சொல்லிடலாம். என்னோட நின்ற போராளி 2007 சாம்பத்தியில் உயிரோட பிடிச்சி அன்றைக்கு நான் காலமை ரவுண்ட் அப் அறிவண்ண பொடி எல்லாருக்கும் சொல்கிறேன், இது பெரிய லைஃபாக போகுது எல்லாம் பாருங்கள். அன்றைக்கு நான் காலமாக வாய்க்க குப்பி வச்சுட்டு பிஸ்டலையும் வச்சுட்டு ஃபுல் ரவுண்ட் அப் சாம்பத்தியில் 2 குண்டும் என்னட்ட பிஸ்டலும் இருக்குது, வாய்க்க குப்பியையும் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல், சாம்பதி ஹாஸ்பிட்டல் இவனுக்கு ஒரு பனை வடரி கூட படுத்து கிடக்குறேன். அதுக்குள்ளே அந்த மழை பெஞ்சு விட்டது சூவை அந்த எறும்பு இதெல்லாம் முச்சிட்டு. அப்போ ஆமி தலைமாடலாம். அறிவண்ண பொடி மாவிலாத்திலிருந்து வந்தது வன்னிக்கு போவோம், சாம்பதீவுக்கு வந்தோடனே போவையெல்லாம் விடிஞ்சிட்டு. அப்போ கரும்புலிகள் வெடிச்சிட்டு. அப்போ பொடியை கொண்டு வந்து கரையில் விட்டோன்னே ஃபுல் ரவுண்ட் அப். நான் தான் அப்போ அங்கே ஏரியா பொறுப்பாக இருந்தேன் புல்நாயத்துறை. அப்போ அந்த டைமில் ஃபுல் ரவுண்ட் அப். அப்போ கருவண்ணன் நின்றது, அவன் அரசியல் துறை, நாங்கள் புல்நாயத்துறை. ரவுண்ட் அப் பண்ணால் ஒரு பக்கம் ஓடையில் ஃபுல்லாக நேவி ஆமியும் புள்ளியான் குழு, கருணா குழு பேர், புள்ளியான் குழு தான் அப்போ கூட திருவண்ணாமலை நின்று ஓடி போய் ஒரு சாம்பத்திய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் மதிலுக்கு பக்கத்தில் ஒரு பனை வடரிக்குள்ளே பூந்துட்டு இருந்தால் உரும்பு எனக்கு வெளியிலோடைய பீல் வைக்கிள் முகத்து கருப்புச்சியில் தலைமாட்டெல்லாம் பீல் வைக்கிள் ஓடுது எல்லா தலையும். காலையில் 7 மணிக்கு நடந்த சம்பவம். பின்னர் 3 மணி மட்டும் நான் எறும்பு கடி இவ்வளோ வீங்கிட்டு எல்லாம் அப்படியே படுக்கிறேன், வாய்க்க குப்பியை வச்சுட்டு. பிஸ்டல் இருக்குது, நான் பிஸ்டலை இடுப்பில் இருந்து எடுக்க இல்லை, குண்டு கருப்பு 1 செகண்ட் குண்டு பச்சை டப்பா மூடி அதை பக்கெட்டுக்கு போட்டுட்டு குண்டை தான் வச்சு கொண்டிருக்கேன். கிட்ட வந்து ஆரம்பிக்க முகத்தில் குண்டை போடுவேன். ஆமிக்கு பக்கத்தில் நிற்கிறான் ஆமி ரவுண்ட் அப்பில், அந்த பனை வடரியில் நிற்கிறான் ஆமி. நான் இப்படியே படுத்துக்கணும். 3 மணிக்கு பிறகு தான்டா நான் எழும்பிட்டு வெளியில் வந்து ஒரு வீட்டை போய் அவங்க சுடுதண்ணி வச்சு என்ன முழுவாது தேசிக்காயெல்லாம் கரைச்சி தந்து எல்லாம் செய்து. பிரான்ஸில் இருக்கான் அந்த வீட்டுக்காரர், நான் போன வீட்டுக்காரர் என்னை கூட்டி போனேன் மோகனண்டெல்லாம். அப்போ அப்படியே நான் போராளிகள் இருக்கேன். அப்படியே நான் தப்பி வந்தாண்டா 2007. அதுக்கப்புறம் ஆண்டா வன்னிக்கு தப்பி வந்த நாங்கள், மாவிலார் சண்டை முடிஞ்சு வன்னிக்கு தப்பி வந்த எல்லாம். அப்போ இன்றைக்கு அப்படியான போராளிகள் நாங்கள். அப்போ இவ்வளவு இறுக்கத்திலேயே நாங்கள் பிடிபடாமல் இராணுவத்தில் போய் கை வைத்தாமல் அந்த நேரத்தில் நான் கை வைத்திருந்தா நான் தாண்டா ராஜா அந்த நேரத்தில். அப்போ கையை வைத்தாமல் எங்களோட தேசிய தலைவர் நம்பி திரும்பி வன்னிக்கு வந்து உறுதியாக வந்து கடைசியாக வந்து பட்டுவாளாலேயோ மாத்தலனாலேயோ புல்மோட்டையாலேயோ ஜாழ்ப்பாணத்தாலேயோ எங்களோட போராளிகள் வந்து வெறும் கோமணத்தோடு வந்தாண்டா தடுப்புக்கு போனவங்க. அப்படியான போராளிகளை வடி சொல்லி ரோட்டில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு நீங்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் என்னத்தில் சாப்பிட்றீங்க எங்களோட போராளிகளே? எங்களோட இந்த போராளிகளுக்கு வெக்கம் இல்லையாடா, ரோசம் இல்லையாடா, மானம் இல்லையா உங்களுக்கு? உங்களோட பிள்ளைகளை போட்டு மிதிக்கிறாங்களா, உங்களோட நண்பனை போட்டு மிதிக்கிறாங்களா, உங்களோட பயிற்சி பெற்றவங்களை போட்டு மிதிக்கிறாங்களா அந்த அரசியல்வாதி மாதிரி? அப்போ நீங்கள் ஏன்டா எங்களை போராளிகளை வளர்க்கக்கூடாது? இங்கே உறுதியாக நிற்கிறோம், பேர் சொல்லி நிற்கிறவங்களே வளர்த்து விட்டா தானே. பேர் சொல்லாதவங்க எங்களுக்கு பின்னால் வந்து அப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க. வளர்ந்தால் நாங்கள் தான்டா வடக்கு கிழக்காக ராஜ்யம் செய்யணும். இந்த ஜேபி நாட்டு ஆளுடா புலிகள் நாங்கள் செய்யணும்டா ஆட்சி வடக்கு கிழக்கு அரசு. அப்போ தான்டா எங்களோட மக்கள் எங்களோட மாவீரர்கள் செல்வங்களில் தியாகம் ஆத்மா சாந்தி அடையும். அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறது என்ன காரணம்? நீங்கள் மாவீரருக்கு இந்த கொளுத்த போகிறீங்க, ஒற்று விரோசனமும் இல்லை. ஏண்டா மாவீரரை கொண்டு புதைச்ச போராளிகள் கண்ணீர் விடுறோம் நாங்கள்.
அப்போ அதுக்கு பிறகு தான் ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு பிறகு தான் அவங்களோட கட்டமைப்பில் நாங்கள் ஒழுங்கான நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்களோட பெற்றோரை கௌரவிச்சு அவங்களோட வீடு வீடாக போய் அவங்களோட பெற்றோருக்கு மருமக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆறு இருக்குதோ அந்த மாவீரரை கனவை நினைவாக்குறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பை உத்தியோகத்தை கொடுத்து நாங்கள் எங்களோட நிர்வாகத்துக்கு இயக்கம் இருந்த மாதிரி சம்பளத்தை கொடுத்து ஒரு பண்ணைக்கு எடுத்து ஒரு 1000 பேருக்கு போய் தொழில் வாய்ப்பை உருவாக்குனா அதுக்குள்ளே அவங்கள உள்வாங்கி அந்த மாவீரர் பெற்றோர்கள் அக்காட பிள்ளைகள் அம்மாட பிள்ளைகள் பெரியம்மாட பிள்ளைகளை உள்வாங்கி ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்காங்க. அந்த மாவீரருக்கு விளக்கு கொடுத்த அந்த ஆத்மா சாந்தி அடையும். அதை விட்டுட்டுடா நீங்கள் எங்கட போராளிகள் இந்த 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 அரசியல்வாதிகள் இந்த நாய்கள் இப்படி செய்வாங்களாடா, இது அவங்களுக்கு இரக்கம் இருக்குமாடா, கவலை இருக்குமா? அப்போ நான் சொல்கிறேன், என்னோட இருந்து நான் தப்புறேன், என்னோட ஓடி வந்த போராளி கருவண்ணம் பிடிச்சான்டைக்கு முடிஞ்சு லெப்டினன்ட் கர்னல் கருவண்ணன். அவன் கடலுக்கு இருந்து ஓடி வந்தது குப்பியை கடிக்க நேவி பிடிச்சி வச்சிருந்து கருணாகுளம் பிடிச்சி அடித்து குப்பியை எடுத்து கோமாவில் இருந்து அவன் முடிச்சு. அன்றைக்கு நான் பிடிபட்டதுனால தான் நான் பிடிபட மாட்டேன். நான் பாய் குப்பி வச்சுருந்தேன், அதோட நான் குண்டு அடிச்சிருப்பேன் முகத்துக்கு, ஏக்கையை தூக்கி ஆமிர ஏக்கையை தூக்கி அடிச்சு போட்டு நான் இந்த தப்பி எனக்கு இந்த எங்கே போனாலும் தப்பு பண்ண மனபலம் இருக்குது. எனக்கு இன்னொருக்கே மனபலம் ஒன்று இருக்குது. அது மாவீரர் தியாகம் அவங்களோட சில நேரம் நான் திரும்ப சொல்கிறேன், எனக்குள்ளேயும் ஒரு தெய்வ சக்தி ஒன்று இருக்குது. அப்போ நான் எங்களோட வரலாறை சொல்கிறதுக்கு தான் மாவீரர் என்னை பாதுகாத்து வச்சுருக்கிறான், மாவீரர்கள் தான் என்னை பாதுகாத்து வச்சுருக்கிறான். ஏன்னா புலிகளில் வரலாறை சொல்கிறதுக்கு புலி தான் வேணும், நரிகள் சொல்லிக்காது என்று சொல்லிக்கணும். அதுக்கும் துணிவு வேணும். துணிவு இருந்தால் தான் சொல்லலாம். இது நீண்ட லைஃபாக போயிட்டு அன்பார்ந்த உறவுகளை, அன்பார்ந்த போராளிகளை, அன்பார்ந்த மக்களை நீங்கள் பாருங்கள். இது என்னுடைய உணர்வும் உண்மை, இதை விட நிறைய இருக்குது என்ற மனசுக்குள்ளே. ஆனால் நிச்சயம் காலம் மிக விரைவில் மாற்றம் கொண்டு வரணும், புலிகளுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் என்றதை நான் கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக புலம்பெயர்ந்த உறவுகள், நான் இது மனநோவும் வரைக்கும் கழிச்சா புலம்பெயர்ந்த உறவுகள் எங்களை போராளிகளுக்கு உரிமை இருக்குது, எங்களோட மக்களுக்கு நான் பேச வேண்டிய உரிமை இருக்குது. நான் யார் சிங்களவனுக்கு பேசலாமா, முஸ்லீம் மக்களுக்கு பேசலாமா, சிங்கள மக்களுக்கு, எங்களோட மக்களுக்காக தான் நான் போராடினேன். அப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் எங்களை இந்த நிலைமைக்கு விட்டுருங்க, பைத்தியங்களை உங்களுக்கு இப்படி செய்து போட்டு எங்களை போராளிகளை இப்படி நிலைமைக்கு விட்டால் எங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், வெறுப்பு வரும், விரக்தி வரும். இனி ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் மீண்டும் ஒரு ஆயுதத்தை தூக்குவோம் என்று சொல்லிச்சுன்னா அரசாங்கத்துக்கு எதிராக தூக்க மாட்டோம், நாங்கள் நிச்சயமாக தூக்க மாட்டோம். இந்த அரசியல்வாதிக்கு எதிராகவும் எங்களுக்கு எதிராக புலத்தில் செயல்படுற ஆக்களுக்கு எதிராகவும் தூக்கினோம்டா இங்கே தூக்க அங்கேயும் தூக்கப்பட்டுரும். தூக்கினோம்டா நீங்கள்லாம் தப்ப மாட்டீங்க. நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். சரி, அப்படி அப்போ அரசாங்கம் அந்த நேரம் பார்த்து கொண்டு இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்க சுட்டு சாகிறாங்க, விளங்கிட்டா எல்லாரும் பார்த்துக்கோ, சப்போர்ட்டும் கொடுத்து போட்டு இருந்துருவாங்க, விளங்கிட்டா. அந்த நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது. நான் போயும் விட மாட்டேன் எஞ்சிய போராளிகளை. நாங்களும் அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளக்கூடாது, திணிக்கக்கூடாது. கேட்டு 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 இல்லையண்டா நிச்சயம் நான் மீண்டும் ஒரு லைஃப்பில் வந்து சந்திக்கும் வரைக்கும் அல்ற பிள்ளைக்கு ஆண்டவர் தான் கடவுள் பால் தருவார், பசிக்கிறவனுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும்ன்ற மாதிரி நிச்சயம் பசி இல்லாதவனுக்கு கொடுத்து இந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ நான் அழுது கொண்டிருக்கேன், எனக்கு நிச்சயம் பால் கிடைக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.